यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरो भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தேஷ்வவிஜ்ஞः ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யஸ்சூரயः तेजोवारि मृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतवोत् परमो निर्मत्सराणां शतं वेद्यं वास्तवमत्र वक्षु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परै ईश्वरः तद्यो हृद्य वरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तम् अनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारम् एकम् अध्यात्मदीपम् अतिथितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणया आह पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द. भगवान कृष्णन சகல கோடி ஜீவராசிகளும் ஆனந்தமாக இருக்கும் பொருட்டுதான் பூமியிலே அவதாரம் பண்றான். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம் அப்படின்னு பகவத்கீதையிலே சுவாமி சொல்றார். தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும், அதர்மத்தை அழிச்சு போடணும், அதுக்காக என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன. இப்ப நாம இந்த மாதிரி பிறக்கணும், இந்த மாதிரி குடும்பத்திலே பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிறக்கல, கர்மாவினாலே வந்து பிறந்துட்டோம். ஆனா பகவான் கருணையினாலே தானே இந்த பூமியிலே மனிதனாக வந்து பிறக்கிறான். ஜனங்களை நல்வழிப்படுத்தணும், உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதனாலேதான் பகவான் வசுதேவர் தேவகிக்கு பிள்ளையா பிறந்தான். அதே ராத்திரியிலேயே நந்த கோகுலத்துல யசோதை நந்தகோபர் பிள்ளையா வளர ஆரம்பிச்சுட்டான். அதாவது
பகவானுக்கு இவா உயர்ந்த ஜாதி, இவா தாழ்ந்த ஜாதி, இவா நல்ல புத்திசாலியா இருக்கா, இவா முட்டாளா இருக்கா, இவா நல்ல பணக்காரா இருக்கா, இவா ஏழையா இருக்கா, இப்படி ஏற்றத்தாழ்வு பார்க்க தெரியாது. இப்ப மனுஷா நிறைய பாக்குறோம் இல்லையா? நம்மளே படிச்சவா அப்படின்னா பழகிற மெத்தட் வேற, படிக்காதவா அப்படின்னா அவ கிட்ட கொஞ்சம் ஒரு எகத்தாளம் இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. நம்மளோட பெரிய பாஸ் அப்படின்னா நம்ம பழகிற மெத்தட் வேற, நம்ம வீட்டுல வேலை செய்யறான்னா அவகிட்ட பழகிற மெத்தட் வேற, அது நம்மளை சார்ந்து இருக்கா அப்படின்னா அவர்களிடத்துல பழகிற முறை வேற, நாம அவளை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பழகிற மெத்தட் வேற. பகவான் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் பகவானை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் பகவான் யார் உன்னதமான அன்பு வச்சிருக்கான்னு பார்த்து அந்த இடத்துக்கு தானே தேடிண்டு போறான். அது ஒரு குணம், பகவானுடைய குணம். அவனா தேடிண்டுதான் கோகுலத்துக்கு வந்துட்டான். நந்த கோபர் யசோதை அவள் பெரிய படிப்பறிவு தெரியாது, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்ற ஆண்டாள். எங்களுக்கு ஒரு அறிவும் கிடையாதுப்பா, ஆனா உன்னுடையதான ஒரு குலத்திலே நாங்க இருக்கோம், எங்கள் குலத்தில் நீ வந்து பிறந்துட்டாய். இல்லாட்டி மாட்டுக்காரர்களுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்கும்? சாதாரணமா யாராவது உருப்படலாம், நீதான் மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு அன்னில இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க மாடு மேய்க்கிறது இடமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ரொம்ப கஷ்டம் மாடு மேய்க்கிறது தான், ரொம்ப சுகமும் மாடு மேய்க்கிறது தான். நிறைய இடங்கள்ல பார்த்தா இந்த மாடு மேய்க்கிற வேலையை பண்ணா பெரிய லெவல்ல எல்லாம் போயிருக்கா. சரியா அந்த காலத்துல ஸ்திரீகள்லாம் ஹெல்த்தியா இருந்தா, ஆத்துல சந்தோஷமா இருந்தா, வீட்டுல மாட்டுக்குட்டில் இருந்து எல்லாரும் பிஸியாவே இருந்தோம். வயசானவாள்ல இருந்து குழந்தைகள் வரைக்கும் காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் பிஸியா இருந்துட்டு இருக்கும். என்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் அந்த மாட்டு தொழுவம் போச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்ச சோம்பேறித்தனம். வீடை பெருக்கிறதே பெரிய பாடுன்றோம். பெருக்கிறதே 1 பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம், டபுள் பெட்ரூம், ஹால், கிச்சன், அவ்வளவுதான். இதை பெருக்கிறதுக்கே ஸ்திரீகள் முட்டி வலிக்கிறது, முழங்கால் வலிக்கிறது அப்படின்னு இதுக்கு ஆளை போட வேண்டியிருக்கு. அந்த காலத்தெல்லாம் கொல்ல பக்கத்திலேருந்து வாசல் வரைக்கும் பெருக்குவான். அது வீதியே பெருக்குவான். எனக்கு தெரிஞ்சு மார்கழி மாசம் எல்லாம் தெருவையே அடைச்சு பெருக்குவான். அவ்வளவு ஹெல்த்தியா இருந்தா, அவ்வளவு ஜோரா இருந்தா. அதுவும் மாடு ஆத்துல இருந்துடுத்து அப்படின்னாலே, வீட்டுல இருக்கு அப்படின்னாலே மாத்தி 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 தொட்டு 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 வேலை இருந்துட்டே இருக்கும். மாடு இருக்க வீட்டுல வேலை என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். அதனாலே கண்ணன் தேடிண்டு வந்துட்டான். நந்த கோகுலத்திற்கு ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் அத்தனை பேருக்கும் பெட்டு கிருஷ்ணன். எல்லாருக்கும் பிடிக்கிறது. இவனை பிடிக்கல அப்படின்னு ஒரு ஆளும் கிடையாது. அதனால ஜம்முன்னு வளர்ந்துட்டு வரான். ஆனந்தமா ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான், கண்ணுக்குட்டி காதல் எல்லாம் கத்தெரும்ப விடுறான், ஜோரா எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எப்பொழுதும் எதானம் பண்ணிட்டே இருக்கான். துரு 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 துருன்னு இருக்கான். என்ன பண்ணுவானே தெரியறதில்லை. விசேஷமானவன் ஸ்ரீகிருஷ்ணன். ஒரு நாள் குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கா. திடீர்னு பகவான் மண்ணை எடுத்து அழகா வாயில போட்டு ரசிச்சு சாப்பிடுறான். என்னமோ கேசரி அல்வா எல்லாம் சாப்பிடுறான் மாதிரி. எல்லா குழந்தைகளும் பார்த்தா, ஏ என்னடா கிருஷ்ணா மண்ணை போய் திங்கிறாய் அப்படின்னா. பகவான் ரொம்ப டேஸ்டியா இருக்கா, சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி எந்த குழந்தையுமே மண்ணு தின்னது கிடையாது. அந்த அவதாரத்துக்கு அப்புறமா தான் அந்த குழந்தைகள் மண்ணு திங்கிறதுன்னு ஒரு பழக்கம் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சு இவன் தான். இந்த மண்ணை திங்கிறது, பல்பம் திங்கிறது. பாவம் அந்த காலத்து குழந்தை பல்பமும் கிடையாது. பாவம் அந்த காலத்து குழந்தை நாங்கெல்லாம் பல்பமாக சாப்பிட்டு இருந்தோம். இப்ப அதுக்கும் வழி இல்லை. கேட்டு வாங்குறோம் பேர், எழுதுறது ஒரு பல்பம், திங்கிறது 4 பல்பம். அதுவும் கிடைக்கல, கோபால் பல்படி சாப்பிடுவோம், சமமா இருக்கும். நிஜமாவே அதெல்லாம் நல்ல காலம் தான். ஆனா இப்ப பேஸ்ட் எல்லாம் வந்துடுத்து அந்த கோபால் படி திங்கிறதுக்காகவே பண்ணுது இப்ப 4 தடவை. நிஜமாவே அது ஒரு சுகமான காலகட்டம். ஆச்சரியம். அந்த குழந்தைகளுக்கு நிஜமாவே ஒண்ணுமே தெரியறது இந்த காலத்து குழந்தைகள். என்னமோ கான்டெக்ட்ஸை சாப்பிட்டுட்டு, கேட்ரிங்ஸை சாப்பிட்டுட்டு, அப்புறம் வயிற்றுல பூச்சி வந்துட்டு டாக்டர் மருந்து சாப்பிட்டு இருக்கு. பாவம் பாவமா இருக்கு இந்த காலத்து குழந்தைகள். கோவம் வர மாட்டேங்க, பாவமா தான் இருக்கு. கிருஷ்ணன் அழகா மண் எடுத்து வாயில போட்டு நல்லா ரசிச்சு மென்னு சாப்பிடுறான். பலராமர் வந்தாரு, டே கிருஷ்ணா மண்ணை திங்கிறேடா அப்படின்னா. உங்களுக்கு வேணுமா அப்படின்னா அவர் ஓடினார். யசோதா மாதா, கிருஷ்ணன் மண்ணை தின்னுட்டான்னு வந்துட்டான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. யசோத பதறிந்து ஓடி வரா. மண்ணுதானே தின்னா,
குழந்தைக்கு சோக பிடிச்சிருமோ, என்ன ஆயிடுமோ, மண்ணு ஜீரணமாகணுமே அவளுக்கு தெரியல. பிரளயத்துல இந்த மண்ணும் அவன் வயிற்றுக்குள்ளதான் இருக்குன்னு தெரியல. பிரளயத்துல 14 லோகங்களும் சுவாமியுடைய நாபிக்கமலத்துல போய் செட்டில் ஆயிடுறது. பிரளய ஜலம் மட்டும்தான் பாக்கி இருக்கு, மத்த எல்லாம் அவன் வயிற்றுக்குள்ள இருக்கு. யசோதைக்கு பரிதவிப்பு, குழந்தைக்கு எதான ஆயிடுச்சுனா என்ன பண்ணுவேன். இப்பெல்லாம் சொல்றா இல்லையா, மண்ணில் விளையாடாத இன்ஃபெக்ஷன் ஆயிடும், இப்படிலாம் சொல்றா இல்லையா. ஆனா மண்ணில் விளையாடும் போதுதான் குழந்தைகளுக்கு நிறைய பலமே வருது. இந்த சரீரத்தோட பூமிக்கு சம்பந்தம் இருந்தா தான் பலம் கூடுறது. யசோதை கிட்ட சொல்லிட்டான். யசோதை ஓடி வந்துட்டா, தாங்க முடியாம ஓடி வந்தா. கண்ணன் கிட்ட கேட்கிறா, டே பயரே மண்ண தின்னியா அப்படின்றா. அப்ப உடனே பகவான் சொல்றான், பாகவதத்திலே முதல் வாக்கியம் கண்ணன் யசோதை கிட்ட பேசுற வாக்கியம். அது வரைக்கும் எங்கேயுமே கிருஷ்ண உவாசன்னு வார்த்தையே கிடையாது. இதுக்கப்புறமா தான் கிருஷ்ணன் நிறைய பேசிட்டே இருப்பான், நான் செவ பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் முதல் வார்த்தை அம்மா கேட்கிறா, ஏண்டா குழந்தை மண்ண தின்னியா அப்படின்னு. கிருஷ்ணன் சொல்றான், சத்தியமா சாப்பிடலேம்மா, நாகம் பக்ஷிதவான் அம்ப, நான் சாப்பிடவே இல்லையமான்னுட்டான். கண்ணெதிர்க்க பலராமன் பார்த்திருக்கான், ஐ விட்னஸ், கையும் களவுமா பிடிச்சிருக்கான். நான் சாப்பிடவே இல்லையமா அப்படின்னுட்டான் கிச்சா. உடனே பார்த்தான், இவாளெல்லாம் பொய் சொல்றான்னுட்டான். சொல்றது பொய் இவன், இவனை தவிர எல்லாரும் உண்மையை சொல்றான். ஆமா ஆமா நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன், எல்லாரும் சாட்சி சொல்றான். பலராமன் முதற்கொண்டு எல்லாரும். பகவான் சொல்லிட்டான், எல்லாரும் பொய் சொல்றாமா அப்படியே. யசோதை, டே கிருஷ்ணா உண்மையை சொல்லு அப்படின்னால. உடனே கிருஷ்ணன் ரோஷம் வந்துடுது. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரோஷம் அதிகம் உண்டு. பண்றதெல்லாம் ஏடாகுடமான காரியம், ஆனா ரோஷத்துக்கு மட்டும் குறவு கிடையாது. அதுவும் ஆம்பளை பசங்க கேட்கவே வேண்டாம், ரோஷம் அப்படி பொத்துண்டு வரும். பண்றதெல்லாம் ஏடாகுடும், ஆனா ரோஷம் மூக்கு முன்னாடி எப்படா கோபம் வரலான்னு காத்துண்டு கிடக்கும். அதுல எல்லா ஆம்பளை பசங்களும் ஒரே மாதிரி தான். இவன் வசதி இவன் தாழ்த்தினே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்க வஸ்து வரைக்கும் அப்படிதான். ஆச்சரியம். அப்படி பார்க்கிறான், நாகம் பக்ஷிதவானம்ப, நான் சாப்பிடலேமா அப்படின்னுட்டான். ரோஷம் வந்துடுத்தோம்மா, வேணா நீ வேணா என் வாயை பார்த்துக்கோ அப்படின்னுட்டான். அப்படி சொன்னா அம்மா கேட்க மாட்டா அப்படின்னு. ஏன்னா அம்மாக்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். அம்மா பசிக்கிறது அப்படின்னு அம்மா ஏமாந்துருவா, வேற ஒண்ணுமே வேண்டாம். அம்மா கால் வலிக்கிறதுன்னா அம்மா ஏமாந்துருவா. உலகத்தை அம்மாவை ஏமாத்துறதுக்கோ அம்மாவை தாஜா பண்றதுக்கோ பெரிய மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணவே வேண்டாம். அம்மாக்கள் நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப அதிபுத்திசாலி தாங்கள்னு. குழந்தைகளுக்கு நன்னா தெரியும் அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு, ஃபர்ஸ்ட் கிளாஸா தெரியும். அது குழந்தைகள் கிட்ட இது வரைக்கும் தோத்து போகாத அம்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதாலசான் ஒருத்தி தான். புராணத்துல வருது, மதாலசான் ஒருத்தி மட்டும்தான் குழந்தைகள் கிட்ட தோத்து போகாத அம்மா. மற்ற அத்தனை அம்மாவும் குழந்தைகள் கிட்ட தோத்து போனவாதான். யசோதை உடனே என்னமோ ஒரு தைரியம் வந்துடுத்து. பலராமன் சொன்னா அப்படி, அம்மா அம்மா தரக்க சொல் வாய் தரக்க சொல்லுட்டான். கோபமான கோபம் கிருஷ்ணனுக்கு. தோபாக் யசோதை சொல்லிட்ட வாயை திறடா பயிலேன்னு வாயை திறந்துட்டான் பகவான். யசோதை வாயில, பலராமன் சொல்றான், அம்மா வாயில எட்டி பாரு எவ்வளவு மண் இருக்கு பாரு அப்படின்னுட்டான். யசோதை அழகா வாயை எட்டி பார்க்கிறாளாம். பார்த்தா மண்ணு தெரியல, பூமியே தெரியறது. சூரியன் தெரியறது, சந்திரன் தெரியறது, ஆகாசம் தெரியறது, நட்சத்திரங்கள் தெரியறது, 30 முக்கோடி தேவர்கள் தெரியறா, 14 லோகங்கள் தெரியறது, காடுகள் தெரியறது, மலைகள் தெரியறது, சமுத்திரம் தெரியறது, மிருகங்கள் தெரியறது, மனுஷர்கள் தெரியறா, தேவர்கள் தெரியறா, எல்லாரும் தெரியறாளா. அந்த சராசரமும் அந்த வாய்க்குள்ள தெரியறது. யசோதை பயந்து போயிட்டா, கைய கூப்பிண்டா, ஏ பிரபு நான் என்னமோ என் பிள்ளைன்னு அபிமானிச்சுட்டு இருக்கேன், நீ என்னுடைய பிள்ளை இல்லை, ஸ்வயம் பகவான் அப்படின்னு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிட்டான் அம்மா. பகவான் பார்த்தா, சுற்று அம்மா அவ்வளவு புத்திசாலியா இருந்தா நல்லா இருக்காது. அம்மா அப்பப்ப மிரட்டணும், காதை பிடிச்சி திருகணும், பிச்சு விட பிச்சு ஷூ அப்படின்னு சொல்லணும். பகவானுக்கு ஆசை. ஏன்னா அவனை மிரட்டுறதுக்கு ஆள் இல்லை. மிரட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தா தானே அது ஒரு சுகம். எப்பவுமே மிரட்டின்னு இருக்கிற ஆளுக்கு சுகம் இல்லை. அவளை யாராவது மிரட்டுறதுக்கு ஆள் வந்துவிட்டா, என்ன மிரட்டுறது பார் அப்படின்னு வீட்லயே பார்க்கலாம். சில தாத்தாக்கள்லாம் எப்பவுமே இப்படி கெத்திலேயே இருப்பான். அவ சொன்னா வீட்டுல அத்தனை பேரும் கேட்டாகணும். ஆனா அவளை மிரட்டுறதுக்கு ஒரு பேரன் வருவான் பாருங்கோ, பாட்டிக்கு ஆத்திருக்காள நன்னா வேணும், என்ன பாடு படுத்துற, இவரை படுத்துறதுக்கு ஒரு ஆள் அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இல்லப்பாடா. எப்ப பார்த்தாலும் வெற்றி நியாயம் பேசிட்டு இப்ப பேச வேண்டியதான பேரன்கிட்ட ஒண்ணும் நடக்காது. இது வரைக்கும் எந்த தாத்தாவும் பேரன்கிட்ட ஜெயிச்சு நான் பார்த்தது இல்லை, பேத்திக்கிட்ட ஜெயிச்சு ஒரு பாட்டியும் நான் பார்த்தது இல்லை. எல்லாம் சரண்டர் தான், டோட்டல் சரண்டர். அவ்வளவுதான். அவ சொன்னா சரிதான்.
ஒன்னு மறுவார்த்தையே பேச முடியாது. அந்த மாதிரி பகவான் எல்லாருக்கும் பெரியவன். இதுவரைக்கும் அத்தனை பேரும் இவன் சொல்லி கேட்டிருக்கா. அவ்வளவு பெரியவனை மிரட்டுறதுக்கு ஒரு யசோதை கிடைச்சிட்டா இல்லையா, பிச்சு விடும் மூச் அப்படின்னு. அந்த யசோதை கையெல்லாம் கூப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணான்னு பகவான் பார்த்தான். ஐயா நன்னா இல்லையே, அம்மா அப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணதான் டக்குன்னு வாயை மறைச்சுட்டான், வாய்க்குள்ள தெரிஞ்சதெல்லாம் மறைச்சுட்டான். பகவான் பொய் சொல்லலாமோ அப்படின்னா அவன் தான் தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லல, யசோதைக்கு அந்த சராசரங்களையும் தன் வாய்க்குள்ள காட்டணுன்றதுக்காக சொன்ன. இப்ப நம்ம எல்லாம் பொய் பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக நம்ம மாட்டிக்கப்படாதுன்னு பொய் சொல்லுவோம். அது சுயநலத்தினால சொல்றது. பகவான் பிரத்யேகமா தன்னுடைய வாயில அந்த சராசரங்களையும் யசோதைக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னான். அதுக்கப்புறம் யசோதை கிருஷ்ணன் வாயை திறக்க சொல்றதே இல்லை. அப்படியே ஆகாரத்துக்காக வாயை திறந்தா கூட இங்கெங்கயோ பார்த்துட்டுதான் வாயில விடுறான். பகவான் கேட்கிறான், ஏமா வாயை பார்த்து ஒன்னும் மம்மம் தரமாட்டேங்க, அன்னைக்கு பார்த்தது போகுதுண்டா கொஞ்சம் திரும்பியும் பாக்குறதே எனக்கு இல்லை, அன்னைக்கு பார்த்தத இன்னும் குழப்பமா இருக்கு. இப்பெல்லாம் சூரியனை பார்த்தா கிருஷ்ணன் வாய்ப்புல தானே இருக்கும், வாய் சுற்றுக்குமோ இப்படிலாம் யோசிக்கிறான். ராத்திரி இப்படி பாக்குறா, ஆத்திர சிவலிங்கம்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஹா அப்படின்றான். அவர்கள் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல இந்த சிவலிங்கத்தை கிச்சா வாயில் அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்றான். இப்ப எதெல்லாம் உலகத்துல பாக்குறாளோ இது என்ன ஆச்சரியமா, யசோத கண்ணாடியில தன்னை பார்த்து அலங்காரம் பண்ணிக்கிறான். ஐயோ அப்படி ஓடி வந்துட்டான். நந்தகோபர் கேட்கிற, எதுக்கு நீ ஒன்ன பார்த்து நீ பயந்து ஓடி வராய் அப்படின்னா, இல்ல அன்னைக்கு என்னையும் கிருஷ்ணனுடைய வாய்க்குள்ள பார்த்தேன். கிச்சாவுடைய வாய்க்குள்ள ஒரு யசோத, அங்க ஒரு கிச்சா, அது ஒரு வாயை தந்து அதுக்குள்ள எல்லாத்தையும் வேற பார்த்துக்க. இப்படி பார்த்தா யாருதான் பயப்பட மாட்டோம். அத்தனையும் பார்த்துட்டானா யசோதை, என்ன தவம் செய்தனை யசோதா. பெரிய பிரம்மஞானி, 1000 கோடி வருஷங்கள் தபசு பண்ணா கூட இந்த மாதிரி திவ்யமான காட்சி எல்லாருக்கும் கிடைச்சதான்னு தெரியுது. வசிஷ்டர் இவாள்லாம் ரியலைஸ் பண்ணிருக்கா, பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கா, அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம்னு ரியலைசேஷன். இவ ரியலைஸ் பண்ணாலோ இல்லையோ, ஆனா பகவான் காட்டி கொடுத்தான், எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு, எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு, எதுவுமே வெளியில இல்லைன்னு காட்டி கொடுத்துட்டான். இப்படி எல்லாம் யசோதைக்கு 2 தடவை இந்த மாதிரி வாய்க்குள்ள சர்வலோகத்தையும் சுவாமி காட்டான். என்ன அர்த்தம்னா, எல்லாம் எனக்குள்ள இருக்கு, நீ பயப்படாது. நம்ம பயப்படுறோம் இல்லையா, வாழ்க்கை என்ன ஆகுமோ, எதிர்காலத்தை பத்தி கவலை, நம்முடைய வம்சத்தை பத்தி கவலை, குடும்பத்தை பத்தி கவலை, குழந்தைகளை பத்தி கவலை, நமக்கு வேண்டப்பட்டவாளை பத்தி ஒரு கவலை. இது ரொம்ப அப்படி நமக்கு ரொம்ப பிடிச்சு போய் பழகி போயிடுது. இந்த இன்செக்யூர்டு ஃபீலிங் மாறுறதுக்கு ஒண்ணுமே வழியே இல்லை. எல்லாம் பகவானுக்குள்ள இருக்கும், நானும் பகவானுக்குள்ள இருக்கேன்னு நினைச்சுட்டதுனால தானாகவே பயம் விட்டு போயிடும். நம்ம பகவானுடைய உடம்புக்குள்ள வாய்க்குள்ள இருக்கும், அதே பகவான் நம்ம உடம்புக்குள்ள இருக்க. அந்த பிரெட் சாண்ட்விச் மாதிரி இந்த பக்கம் பகவான், அந்த பக்கம் கூட நடுவில் தான் நம்ம இருக்கோம். கவலையே பட வேண்டாம், ரொம்ப சேஃபா இருக்கும், பயப்படவே வேண்டாம். அவ்வளவு அழகா சுவாமி நம்மளை காப்பாத்திட்டு வர. இப்படி யசோதைக்கு பகவான் விதவிதமான லீலைகள்லாம் காட்டின்னு இருக்கார். இது பகவானுக்கு அவ்வளவு அழகா எல்லா லீலையும் நடக்கிறது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சுட்டா. கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாம் தெரியாது. அர்ஜுனன், ஸ்தோக கிருஷ்ணன், சபலன், மதுமங்களன், எல்லாம் அருந்தவாளு கூட்டம். வானவால் ஒண்ணுதான் பாக்கி, என்ன பண்ணும் எப்படி பண்ணணும் தெரியாது. பொத்த உடல் கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறார விழுங்கிய என் அத்தன் என்னை புறம்புல்குவான், ஆழியான் என்னை புறம்புல்குவான். இந்த பைய வெண்ணையெல்லாம் எடுத்தெடுத்து சாப்பிடுறான். அவ்வளவு பிடிச்சிருக்கான் கிருஷ்ணனுக்கு. எப்பவுமே வெண்ணெய் 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 கடந்து அலையறான். எத்தனை வெண்ணெய் கொடுத்தாலும் இன்னும் இன்னும் முகப்பண்ணான் அப்படின்னு வடிச்சு 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 சாப்பிடுறான். நிறைய வெண்ணெய் சாப்பிடுறானேன்னு உரிமையில கட்டி வச்சிருக்காளாம், தொங்க வச்சிருக்காளாம். இவனுக்கு ஒரு கோஷ்டி இருக்கு, அந்த கோஷ்டியை வச்சிருந்து வட்டமா நிக்க வச்சு, அவ மேல ஒரு 3 பேரை வட்டமா நிக்க வச்சு, அவ மேல 2 பேரை வட்டமா நிக்க வச்சு, அதுக்கு மேல இன்னொருத்தரை நிக்க வச்சு, அவன் தோல் மேல ஏறி நின்று அந்த வெண்ணெய் பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்து அழகா சாப்பிடுறான். என்னெல்லாமோ பண்ணி பாக்குறான். அத்தனை மாஸ்டர் பிளானையும் தவிடுபொடி ஆக்கிடுறான். புதன்கிழமை வந்துடுத்து, சனிக்கிழமை வந்துடுத்துனா பயலுக்கு நன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டலாம், சரியா? ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது, உடம்புக்கு கெடுதல். எல்லாரும் அன்னைக்கு டைம் இருக்குன்னு தேய்ச்சி குளிக்கிறா, உடம்புக்கு அவ்வளவு வியாதியும் வந்து சேரும். ஸ்திரீகள்னா செவ்வாய் வெள்ளி, புருஷான்னா புதன் சனி. அதுவும் எண்ணெய் தேய்ச்சிட்டோம் அப்படின்னா வெது வெதுன்னு வெந்நீர்ல தான் குளிக்கணும். இதெல்லாம் ஆயுர்வேத சாஸ்திரத்துல இருக்கு. அவ்வளவு அழகா இந்த பயலுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க பிடிக்காது. எந்த குழந்தைக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்க?
எண்ணெய் தேய்ச்சி நீங்க இவ்வளவு பெரியவா உட்காந்துருக்கலாம் ஆசைப்பட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா யாராவது ஒரு பெரியவா கையை தூக்கும் சத்தியமா ஒருத்தரும் கை தூக்க முடியாது. எப்படிடா தப்பிக்கலாம்? அது இந்த காலத்துல அது ஷாம்பு எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல சீக்கா பொடியை போட்டு அது கண்ணை விழுந்து கண்ணு செவக்க செவக்க கண்ணு எரிய நாளை தப்பிச்சு ஓடினாள் தான். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே வேண்டாம் அப்படின்னு. அது எல்லாம் அது எண்ணெயை போட்டு அதுக்கு தேய்ச்சி விட்டு அதுல வேற இந்த மிளகெல்லாம் வேற போட்டு விட்டுருவோம் சமயத்துல. தும்பப்பூ எல்லாம் போட்டு என்னமோலாம் கதையெல்லாம் சொல்லி எப்படியோ நம்ம தலையில கட்டிடுவா வச்சுக்கோங்களேன். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த விளக்கெண்ணெய் குளிக்கிறது, அதெல்லாம் ஒரு சுகமான ஒரு அனுபவம் தான். பெரிய போட்டி தான். வீடே 2 விட்டுரும். இந்த கிச்சாபையிலுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க பிடிக்கலையா. யசோதையோ சொல்ல வெயில் அலையிறடா, உடம்புக்கு கெடுதல்டா, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாடுறேன் அப்படின்றான். தப்பிச்சு ஓடி வந்துடுறான். பக்கத்தாத்துல போறான். அங்க அழகா எண்ணெய் கிண்ணம் எல்லாம் தங்க கிண்ணத்துல எண்ணெய் எல்லாம் வச்சு அவன் ஃப்ரெண்ட் அவன் அம்மா சொல்லியிருக்கா, பயலே நீ சமத்தா இருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன்னா உனக்கு நான் லட்டு தருவேன், மைசூர் பாக்கு தருவேன், முறுக்கு தருவேன், வெண்ணெய் தருவேன் எல்லாம் சொல்றாளாம். இந்த பைய அதை நம்பிட்டு உட்கார்ந்து இருக்கான். கிருஷ்ணன் வந்துட்டான். டே எதுக்குடா இங்க உட்கார்ந்து இருக்காய்? எங்க அம்மா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அந்த பாருங்களா சமத்து. அவளுக்கு காரியம் ஆகணும்னா ஃப்ரெண்ட்ஸை வச்சுப்பா, காரியம் ஆக வேண்டாம் அப்படியே எங்க அம்மா பேச வேண்டாம்னு சொல்லிட்டான்னு சொல்லி உடனே அழகா எங்க அம்மா உங்ககிட்ட பேச வேண்டாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நீ துஷ்டன், நீ கெட்டவன்னு சொல்லிட்டா. அப்ப அப்படின்னு நீ அழகா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உனக்கு வடை தரேன், அப்பளம் தரேன், முறுக்கு தரேன், லட்டு தரேன்னு எங்க அம்மா சொல்லியிருக்கா. கிருஷ்ணன் சிரிச்சான். இதெல்லாம் நானே திருடி திருந்தேன். அதுக்கு இதை கஷ்டப்பட்டு அம்மா சொல்றதெல்லாம் கேட்கிறேன். இதுக்காக போய் அம்மா சொல்றதெல்லாம் யாராவது கேட்பாளா? இல்லடா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்புக்கு நல்லது அப்படிதான் சொல்லுவா. எண்ணெயை தேய்ச்சி வைப்பா, வெயில்ல ஊற வைப்பா, கடைசியில அரபு பொடியை போட்டு தேய்ப்பா, சீக்கா பொடியெல்லாம் கண்ண விழும், ஜிவு 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 ஜிவுன்னு எரியும், ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னா. இல்லடா கிருஷ்ணா நீ பொய் சொல்றேடா அப்படின்லாம் சொன்னான். கிருஷ்ணன் பார்த்தான். இவன் அப்படி சொன்னோன்னு பிடிக்கலையா. அம்மா எண்ணெய் குடத்தை ஒரு தள்ளு தள்ளினான். அந்த எண்ணெய் முழுக்க கீழே கொட்டித்து எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி எண்ணெய் குடத்தை உருட்டிட்டான். அம்மானு இவன் கத்தினான். இந்த பய கத்தின உடனே அவன் அம்மா அங்க எதுக்குடா கத்தி தொலைற, எங்க கிருஷ்ணன் வந்து தொலைய போறான் அப்படின்னா இவங்க நிக்கிறான். அவளுக்கு பயம், வந்து தொலைஞ்சிட போறானோ அப்படி வரணும்னு தான் ஆசை, இருந்தாலும் சொல்லிக்கிறது அப்படி. உடனே அவன் பார்த்தான். கோபம் வந்து தொட்டில்ல சின்ன குழந்தைய விட்டுருக்கான். அதை போய் வெட்டுக்குன்னு ஒரு அது வீல்ல ஒரு கத்தல். எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் வெள்ளை கிள்ளி எழுப்பி இந்த பழைய கத்துறான் இல்லையா ஃப்ரெண்டு, அவனை பயமுறுத்துறானா. இந்த கண்ணை அப்படி எடுத்து ரப்பையை பிரிச்சு பூச்சாண்டி, ஏற்கனவே சிவந்த கண்ணு, இவனை சும்மா பார்த்தாலே பயமாத்தான் இருக்கும் இருட்டுல. அதுல வேற கண்ணு ரப்பையை தூக்கி, இந்த காலத்துக்கு குழந்தைகள் அந்த விளையாட்டு தெரியாது பாவம். இந்த கண்ணை ரப்பையை அப்படி தூக்கி வச்சு பூச்சாண்டி அப்படின்னு அந்த மாதிரி கிச்சா கண்ணை ரப்பையெல்லாம் அப்படி தூக்கி வச்சுண்டு நான் தான் பூச்சாண்டின்னு சொல்ல கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே. பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அம்மா ஓடி வரா, என்னமோ ஆச்சு, இவன் கத்த, ஐயோ பூச்சாண்டி இவன் கத்த, அங்க இளம்பிள்ளை கத்தி அழ, என்னமோ ஏதோ அவ அம்மா ஓடி வர, கூடவே மாமியார் ஓடி வர, கூடவே மாமா ஓடி வர, இங்க கீழே இருக்க எண்ணெயை பார்க்காம எல்லாரும் கால வைக்க, எல்லாரும் கீழே விழ, குடும்பமே கத்தின்னு வருது. இவன் எல்லாத்தையும் வந்து சமத்தா போயிட்டான். ஆற்றுல எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சுட்டா. அவ்வளவுதான். ஒருத்தருக்கு எண்ணெய் தேய்க்கலாம்னு பார்த்தா எண்ணெயை விட்டு எல்லாரும் எண்ணெயை தேய்ச்சிட்டு எல்லாரும் இடுப்பை பிடிச்சு எல்லாரும் கூட்டமா யசோதா வாசல்ல வந்து நிக்கிற, யசோதே மாமா இப்படி நிக்கிறார், மாமி இப்படி நிக்கிறா, உள்ள இப்படி நிக்கிற, எல்லாம் அங்கங்க பிடிச்சு நிக்கிறா. என்ன ஆச்சு, என்ன எல்லாம் குடும்பமா பிராக்சரா அப்படின்னா, எல்லாம் உன் பிள்ளை பண்ண வேலை அப்படி என்னடி பண்ணிட்டான் அப்படின்னா, எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளைய கிள்ளி எழுப்பி என் பிள்ளைய பார்த்து பூச்சாண்டின் பயமுறுத்தி அவங்கத்த இவங்கத்த நாங்க ஓடி வர, நாங்க எண்ணெயில கால் வச்சு கீழே விழிக்கு விழ, யசோதே எங்களால முடியல அப்படின்னு. யசோதை இல்லவே இல்லை, என் பிள்ளை பாரு உள்ள சமத்தா தூங்குறான் அப்படின்னா தேவையும் படுத்துட்டு இருக்கான். இத்தனையும் பண்ணிட்டு வந்து சமத்தா பெட்ல தூங்கிட்டு இருக்கான். நம்ம வீட்லயே குழந்தைகள் என்னைக்கா சமத்தா வீட்டுல இருக்குன்னா கீழே ஏதோ வம்பு பண்ணிட்டு வந்துருக்குன்னு, ஏதோ வம்பு பண்ணிட்டு யார்கிட்டயே எதையோ பிரச்சனைய பண்ணிட்டு வம்புல மாட்டிக்கிட்டா சமத்தா வாய பொத்தின்னு அம்மா சொன்னா சரிம்மா அப்பா சொன்னா சரின்னு கேட்டு விடுச்சுன்னா எங்கேயோ வம்பு பின்னாடி யார் ரூபத்திலேயோ வரப்போறதுன்னு கன்ஃபார்ம்டா தெரியும். எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே உண்ண கனிகள் தருவேன் ஒளிகடலோத நீர் வண்ணம் போல் அழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய். பெரியாழ்வார் அனுபவம். இப்படி எல்லாம் கிருஷ்ணன்
விதவிதமான லீலைகள்லாம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கா. ஒவ்வொரு வீட்லயா போய் வெண்ணைய சாப்பிட்டு தயிர பானையை உடைச்சுண்டு ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. ரொம்ப தீம்புகள் ஜாஸ்தியா போயிடுத்து. தீராத விளையாட்டு பிள்ளை தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்னும் பொழுதினில் தட்டி பறிப்பான். அழகா பழம் கொடுக்கறான், நல்லா ரசிச்சு சாப்பிடலாம், அப்படி தட்டி பறிக்கிறான். அப்படி துக்கமா இருக்கான், படுத்தி எடுக்கிறான். பெண்கள் எல்லாம் படுத்தி எடுக்கிறானாம் இந்த கிச்சாவை. எல்லாரும் தீம்புக்காரன், குறும்பன், சேட்டக்காரன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. கவலையே படல. எல்லாரும் நந்தகோபர் பிள்ளை அப்படின்றதுனாலே கொஞ்சம் சரி விட்டு பிடிக்கலான்னு விடுறான். யாரும் நந்தகோபர் கிட்ட போய் டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்ணல, யசோத கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். ஆனா யசோத கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகும்பொழுது அம்மா பின்னாடி நின்று சொல்லாதேன்னு கெஞ்சறான். எல்லாரும் கூட்டமா வந்துட்டா. இந்த கிச்சாவை கம்ப்ளைண்ட் பண்ணான் யசோத கிட்டேன்னு வந்துட்டாள். அன்னையின் பின்னே சென்று சொல்லாதே யாரும் கேட்டால் அப்படின்ற மாதிரி சொல்லாதே பிளீஸ் அப்படின்னு காதெல்லாம் பிடிச்சுக்கிறான். இந்த கோபிகள் ஒரு 10-15 பேர் இப்படி வந்திருக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கிருஷ்ணனை பத்தி. எங்காத்துல தயிர் பானையை உடச்சு விட்டான், எங்காத்து பிள்ளைய கிள்ளி எழுப்பினான், எங்காத்துல கண்ணுக்குட்டியில அவிழ்த்து விட்டுட்டான், அப்படி ஒவ்வொன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தா அம்மா பின்னாடி நின்று ஒரு மாமியை பார்த்து கண்ணடிக்கிறான். அவ்வளவுதான், அவன் மறந்தே போயிட்டா சொல்ல வந்தது. இன்னொரு மாமியை பார்த்து அப்படின்னு விட்டான், அவ்வளவுதான், அவ மயங்கி போயிட்டா. இன்னொருத்திய பார்த்து செமத்து அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றான், அவ்வளவு, அந்த மாமி அவுட். எல்லாரையும் பார்த்தா ஒரு மாமி ரொம்ப தைரியமா பயரே இதெல்லாம் அசராள் நான் இல்லை அப்படின்னு. இப்படி பார்த்துட்டே இருந்தான் பயன். இந்த மாமியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தா ஒரு குரல் கொடுத்துட்டா. அவாத்து மாமா மாதிரி ஒரு குரல் கொடுத்துட்டான். அவ்வளவுதான், மாமி அப்படியே போயிட்டான். வம்பே வேண்டாம் அப்படி. யாரை எப்படி ஹேண்டில் பண்ண இவனுக்கு தெரியாதா? யசோதை என்ன ஆச்சு, வந்தவாள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாம போயிட்டாலே திரும்பி பார்த்தா அம்மா பசிக்கிறது மம்மம் தாயே அப்படின்ட்டான். முகத்தை பாவமா வச்சு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் கிருஷ்ணலீலாவோட இந்த கோகுலம். அவளுக்கு வேற ஒன்றும் தெரியல. ஏன் பகவான் இப்படி எல்லாம் பண்றான்? ரொம்ப சமத்தா டீசெண்டா இருக்க வேண்டாமா அப்படின்னா பகவான் இதெல்லாம் பண்ணி பண்ணியே அவர்கள்லாம் தன்னை நினைக்கும்படியா பண்றான். அவர்கள்லாம் இதை ஆசைப்பட்டா. கிருஷ்ணன் இந்த மாதிரி எல்லாம் லீலைகள் பண்ணம், பிரம்மம் இந்த மாதிரி பிரம்மத்தை நினைச்சுட்டே வாழும். நம்ம மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி இந்த குழந்தைகள் படுத்திட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஸ்மரணை தானே இருக்கும். அதனாலேயே இந்த கோகுலத்திற்கு அத்தனை பேருமே இவனை நினைச்சுட்டே இருக்கணுமா. வெண்ணைய பார்த்தா கிருஷ்ண தியானம், தயிரை பார்த்தா கிருஷ்ண தியானம், மோரை பார்த்தா கிருஷ்ண தியானம். நமக்கு வருதா? என்னைக்கு தெரியுமா வரும்? என்னைக்காவது தயிர் பாத்திரம் கீழே கொட்டும், அன்னைக்கு ஞாபகம் வரும். இல்லாட்டி பால் பொங்கணும், அன்னைக்கு ஞாபகம் வரும். அந்த வஸ்துவை தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், ஞாபகம் இருக்காது. நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படிதான். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது தெய்வ சிந்தனை விட்டு போயிடுறது. அப்புறம் அதுல மூழ்கி அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை விட வசதியான ஒரு பொருளை அனுபவிக்கிறதுக்கான முயற்சி இப்படியேதான் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிண்டே இருக்கும். கடைசியில நமக்கு சந்தோஷம் இல்லை. இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பொருள் வாங்கி போடுறோம், வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கு, அப்புறம் அதை துடைக்கிறது, அதை தூசி தட்டுறது, இதேதான் வாழ்க்கை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்து கொடுத்தா எல்லாரையும் தூசி தட்டுக்கிறது. அப்பாடா ரொம்ப சந்தோஷம். யூஸ் பண்றோமோ இல்லையோ கிளீனா மெயின்டைன் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். மெயின்டைன் பண்ண வேண்டியது. எப்படியே ஜென்மா போயிட்டே இருக்கு. ஏன் போகிறது, எதுக்கு போகிறது ஒன்றும் தெரியறதே இல்லை. பகவான் பார்த்தானா ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு என்ன பத்திய ஒரு சிந்தனை வேணும்ன்றதுக்காகவே எத்தனையும் பண்ணான். நல்ல பெரியவன் ஆயாச்சு, நல்லா வாய் பேசுறான், இருந்தாலும் அம்மா மடியில படுத்துட்டு பால் குடிக்கிறான். ஒரு நாள் யசோத மடியில படுத்துட்டு அழகா பால் குடிக்கிறான். பெயர் ஜோரா பால் குடிச்சுட்டு இருக்கான். அப்பான்னு பார்த்து அடுப்புல பால் பொங்க. இந்த ஸ்திரீகளுக்கு மட்டும் இந்த பால் பொங்கி வழிஞ்சுட்டு ஆகவே ஆகாது. அது என்னமோ கொலகுத்த மாதிரி. அது அப்படிதான். இதுவரைக்கும் எந்த ஸ்திரீக்குமே பால் பொங்கி சந்தோஷப்பட்ட ஒரு ஸ்திரீயை நான் பார்த்ததில்லை. கேட்டா மாமிகள்லாம் சொல்லுவா, பொங்கி தொடச்சு பார்த்தா தெரியும். பொங்கி நல்லா வழிஞ்சு பார்த்து நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இது அடுப்பை தூக்கி இதை தூக்கி தொடச்சி கிடச்சி அது எந்த பாடு. இது பொங்குறத விட அதனாலதான் பால் பொங்க வைக்கணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு பால் காய்ச்சணும், அவ்வளவுதான். அது பொங்க விடுறது இல்லை. பொங்கல் அன்னைக்கே பொங்கல் கிடையாது. பொங்கல் அன்னைக்கு சத்தம் போட்டு கரண்டியை போட்டுட்டு சமத்தை ஆஃப் பண்ணிடுறது, அவ்வளவுதான். அது அப்படி அந்த விளிம்புல போய் நிற்கும் பொழுது ஆஃப் பண்ணிட்டானா ஸ்திரீகளுக்கு ஒரு பெரிய சாதனை. அதுதான் பாலா ஒரு சுட்டு பால் கீழே வெள்ள. அது போல ஸ்திரீகளோட சந்தோஷம் ஆத்துக்கார வந்தா கூட சந்தோஷம் கிடையாது.
எது வந்தாலும் சந்தோஷம். அந்த பால் பொங்காம அந்த விளிம்புல நிற்கும் பொழுது ஓடிட்டு டபக்குன்னு அப்படி கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுன்னா ஒரு திருப்தி வரும் பாருங்க முகத்துல. பரபிரம்மத்தை பார்த்த சந்தோஷம் அப்ப வந்துடும். அது அந்த மாதிரி யசோதை பார்த்தா பால் பொங்கறது, யாருடி அங்கேன்னு கத்துறா. ஆத்துல அத்தனை வேலைக்காரிகள் இருக்கா, வீட்டுல ஒரு வேலைக்காரி அப்ப வரல. யசோதைக்கு ஒரே கவலை, பால் பொங்கி வீணா போயிட்டு என்ன பண்றது. நம்மள மாதிரி ஏதோ காத்தால 2 கவர் வாங்கி அதுல 1.5 கவர் உர குத்திட்டு திரும்பி சாயங்காலம் ஒரு 1/2 கவர் வாங்கி ஓட்டின்டா பரவாயில்ல. அங்க பானையா பால் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. அவ்வளவு இருக்கிற யசோதையே அப்படி இருக்காங்க, பால் பொங்க மாட்டேங்க, பொங்க கூடாதுன்றாலும். அவ்வளவு பால் இருக்கு. இருந்தாலும் யசோதைக்கு பால் பொங்கி வீணா போயிடவே கவலையாம். குழந்தை பால் குடிச்சுட்டு இருக்கானேன்னு தோணலையாம். உடனே பிள்ளைய எடுத்தா கீழே வச்சா விடுவிடுன்னு ஓடினா அடுப்புல இருந்து பாலை இறக்கி கீழே வச்சுட்டா. பாடா பெரிய சாதனை, நல்ல வேலை, துளி கூட பால் பொங்கிய வழியல அப்படின்னு மூடி எல்லாம் எடுத்து போட்டு மூடிட்டு பெரிய ஒரு சாதனை பண்ண திருப்தியில வந்தா பயலுக்கு கோபம் வந்துடுத்து. என்னை விட இந்த பால் முக்கியமா போயிடுது. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காத்தாலையோ ராத்திரியோ நம்ம அவளை சுத்தியே இருந்துட்டு இருக்கணும். அவளுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா கோபம் வந்துடும். காதால எழுந்துக்கும் பொழுது பக்கத்துல அப்பாவோ அம்மாவோ தாத்தா அவளுக்கு வேண்டப்பட்டவங்க இருந்து அதை உருட்டி அதை கொஞ்சி கொலாவி அதை பிரசன்னமா எழுப்பணும். இல்லையோ வீடு 2 தான், அவ்வளவுதான். அதுக்காகவே அவன் ஒரு கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் எழுந்துட்டே நமக்கு சொல்லுவான். நேரடியா எழுந்து வரவும் மாட்டான். இந்த பழக்கம் எல்லாம் குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் கிட்ட தான் வந்தது, குழந்தைகள் சமைச்சுதான். அதுக்கு முன்னாடி ராமாவதாரத்தெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அழகா பார்த்தான், பகவானுக்கு கோபம் வந்துடுது. என்னை விட இந்த பால் முக்கியமா போயிடுது அம்மாவுக்கு அப்படின்னு பார்த்தான். பக்கத்துல அழகா பெரிய பானையில தான் யசோதை தயிர் கடைஞ்சுட்டு இருந்தா. தயிர் கடைஞ்சுட்டு இருந்தா அந்த தயிர் வெண்ணெய் திரண்டு வந்துட்டு இருக்கு. பகவான் பார்த்தா பக்கத்துல ஓரத்துல ஒரு அம்மி குழவி இருந்தது. குழந்தை போய் அம்மி குழவியை தூக்குமான, இது கையே உலக்கமா இருக்கு. நான் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான், கொழுக்கு முழுக்குன்னு. சில மாமிகள்லாம் மேல ஓடி வந்து உட்காரும். மாமி சொல்லுவா, குழந்தை உட்காராதேடா, கால்லாம் பிராக்சர் ஆயிடும். அவ யார் ஒல்லியா இருக்காளோ அவ மேல போய் உட்காருவான். அவ சொல்லுவா, கிருஷ்ணா தாங்காதுடா, என்னாலே முடியாதுன்னு வேணுன்ட்டு அவ மேல போய் உட்காருவா. ஒருத்தி இவன மாதிரியே குண்டா இருப்பா, குண்டு மாமி பேர் வச்சிருக்கான். குண்டு மாமி, ஒல்லி மாமி. அந்த குண்டு மாமி வாடா கோதே அப்படின்மா. கிருஷ்ணன் சொல்லுவா, நீ ரொம்ப குண்டா இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. அவ சொல்லுவா, என்னமா நீ இன்னும் ஒல்லி ஆடான்மா. உடனே கிருஷ்ணன் பக்கத்துல வந்து நின்று பாரு, உன் பக்கத்துல நான் ஒல்லியா தான் இருக்கேன் அப்படின்னு. இப்ப இன்னும் ஒல்லி மாமி இவன் பக்கத்துல வந்துட்டு பாரு, உன்னை விட நான் ஒல்லியா இருக்கேன், உனக்கு வேணா அதான் ஒல்லியா இருக்கேன்னு இருக்கும். ரொம்ப ஒல்லியா இருந்தா வேணா அப்படின்னு வேண பிடிச்ச உடம்பு அப்படின்னு உடம்பு ஒட்டவே ஒட்டாது. இந்த கிருஷ்ணன் இப்படி எல்லாம் லீலா பண்றவன் அழகா அந்த அம்மி குழவியை எடுத்தான், ஓங்கி அடிச்சான் பானைய, பானை உடைஞ்சது. அந்த வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு, அப்படி கை லவக்குன்னு பிடிச்சுட்டான். எடுத்துட்டு நேர ஓரத்துல போய் உட்காந்துட்டான். அழகா மரத்துல குரங்குகள் எல்லாம் விளையாடிட்டு இருந்தது. இங்க வா அப்படின்னா ஒரு குரங்கு வந்துருது, இவன் சொல்றபடி எல்லாம் கேட்கும் அந்த குரங்கு. அந்த குரங்குக்கு வெண்ணையை கொடுக்குறான். குரங்கு என்னையா நீங்க வெண்ணையை கொடுத்து பாருங்க, அப்பதான் தெரியும். அழகா வெண்ணையா கொடுக்குறான். குரங்கும் இவனுமா சாப்பிட்டு இருக்கான். அது வாளுள்ள குரங்கு, இது வாள் இல்லாத குரங்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. சிவபெருமான் கண்ணத்துல கை வச்சு அச்சோடி என்ன அழகா வெண்ணையை சாப்பிடுறான் அப்படிங்கிற. பிரம்மதேவர் அப்பா அப்படின்னு திருஷ்டி சுத்துறா. பார்வதியும் சரஸ்வதி தேவியும் ஸ்ரீதேவியை பார்த்து பரிகாசம் பண்ற, அவங்க ஆத்துக்கார பண்ற அட்டகாசத்தை பார், வெண்ணெய் எப்படி சாப்பிடுறாரு பார் அப்படின்னு சொல்ல, யசோத பால் இறக்கி வச்ச சந்தோஷத்துல வெளியில வந்து பார்த்தா பானை உடைஞ்சு தயிரெல்லாம் கீழே வழிஞ்சு வெண்ணைய காணம் புரிஞ்சு கொடுத்து பயதான் பண்ணிருக்கான். பார்த்தா ஓரத்தை உட்காந்து இந்த வெண்ணைய வேற பங்கு கொடுத்துட்டு இருக்கான் குரங்குக்கு. யசோத சத்தம் போடாம நடக்கிறான். ஆனா மூச்சு பலமா ஒரு இந்த குண்டா இருக்கிறவாளுக்கு அப்படின்னா இவன் மூச்சு விட்ட காத்து அவன் மேல பட்டோன்னு துள்ளி குதிச்சு ஓடினான். அது வரைக்கும் சமத்தா உட்கார்ந்து யசோதையும் பார்த்தா விடுறதுடா பயல, எல்லார் வீட்லயும் போய் வெண்ணைய திருடி பானையை உடைச்சு இதே வேலை பண்ணிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கா, இன்னைக்கு அவனை கட்டி போட்டாதான் சரி வருவான்னு யசோத துரத்த கண்ணன் ஓடுறானா. வானுலகத்துல பெட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டா. சிவபெருமான் பிரம்மதேவர் இவாள்லாம் கிருஷ்ண கோஷ்டி, கிருஷ்ணா மாட்டிக்காவே ஓடுறா 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 அப்படின்றாளாம். சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி இவாள்லாம் யசோத கோஷ்டி. யசோத ஓடு பிடி 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 மேட்ச் பிக்சிங் ஆயிடுச்சு கடைசியில.
நீ ஆனானா நீ ஆனானா நீ ஆனானா. தேவர்கள்லாம் பிரம்மதேவர், ருத்ரன், இந்திரன் இவாள்லாம் ஒரு கோஷ்டியில சேர்ந்துட்டா. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, சரஸ்வதி தேவி, பார்வதி தேவி எல்லாம் இன்னொரு கோஷ்டியில சேர்ந்துட்டா. எல்லாரும் பெட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டா. பார்க்கலாமா? யார் பார்க்கலாம், யார் பார்க்கலாம், யார் பார்க்கலாம். இவெல்லாம் ஏ யசோதை ஓடு ஓடு, பிடி 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 பிடின்றா. சிவபெருமான் பிரம்மதேவலாம் கிருஷ்ணா மாட்டிக்காதே ஓடுறா, உன்னை நம்பி பெட்டு வச்சிருக்கோண்டா அப்படின்றா. யசோதை துரத்துறாளாம், பிரம்மத்தை துரத்துறா. பகவான் அசந்து போயிட்டான். இதுவரைக்கும் யாரும் நம்மளை இப்படி துரத்தது இல்லையே, பிரம்மத்தை இதுவரைக்கும் யாரும் அப்படி துரத்தது. யசோதையும் விடல, கிருஷ்ணனும் விடல. நந்த கோகுலம் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா, என்னடா இது அப்படி. ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறான் பிரபு. ஓடி 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 யசோதை ஒரு சிதியில தோத்து போயிட்டா. பிடிக்க முடியலையா. நமக்கே அப்படிதானே, பிரம்மத்தை அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறோம், பிடிச்சிருவோம்னு நினைக்கிறோம், பக்கத்துல நினைக்கிட்டோம் நினைக்கிறோம். டக்குனு பார்த்தா என்னமோ நமக்கே ட்ரையா இருக்கு, பக்தி வரமாட்டேங்கிறது, பகவான் மேல ருச்சி வரமாட்டேங்கிறது. ஏன் இவ்வளவு நாள் ஓடினோம், இப்பயே மனசு ட்ரையா எடுத்து, இப்பயே நாமஜபம் வரல, இப்பயே பக்தி குறைஞ்சது, புரிய மாட்டேங்கிறது. அப்புறம் திடீர்னு தானா வர்றது. இதுதான் இந்த பிரம்ம விஷயம். யசோட துரத்தி நான் முடியல. கிருஷ்ணா அம்மாவாலே முடியலடா அப்படின்றா. இதுக்கு மூச்சு வாங்குறது, வாயால மூச்சு வாங்குறான் பையன். எல்லாரும் பாக்குறா, கொஞ்சம் கேப்ல நிக்கிறா கிருஷ்ணனும் யசோதையும். யசோதைக்கு ஒரு கோபம், ஒரு ரோஷம் வேற. நம்மளால இந்த பையனை பிடிக்க முடியலையே. அம்மாக்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ரோஷம் வரும், தான் சொல்றத பைய கேட்கலன்னா அப்படி ஒரு ரோஷம் வரும். நான் பெற்று வளர்த்தது இதுக்கு என்ன இவ்வளவு திமிரு அப்படின்னு. அந்த துக்கம் வேற, கண்கள்ல இருந்து கண்ணீர் வேற வெளியறது. பகவான் பார்த்தாச்சு, எங்க அம்மா அழப்படாது. அம்மாக்கள் ஒரு ஆயுதம் உண்டு, குழந்தைகளை மயக்கிறது உடனே அழுதுருவா. குழந்தைகள் தானா மாட்டின்னு உடனே அம்மா அழறாளே அப்படின்னு பக்கத்துல வந்துட்டானா. வந்தவனே யசோ டக்குன்னு பிடிச்சுட்டான். மாட்டினியா பயல வா. பகவான் பார்த்தான், ஓ அம்மா சும்மா நடிச்சாளோ அப்படின்னு. யசோத அப்படி கண்ணத்தை தொடச்சுண்டா. உனக்கு அழுது நடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாதாரா பயல, உனக்கே தெரியணும், உன்னை பத்த எனக்கு தெரியாதா அப்படின்னு. உடனே பகவானை பார்த்தா, கட்டி போடணும்னு பார்த்தா, மாத்திரம் ஏற்கனவே தாம்பு கயிறை தூக்கிட்டு தான் ஓடி வந்தா. கற்றே பயலே அப்படின்னு கட்டினா 2 விரக்கடை குறையிற, கரெக்டா அந்த கயிறு ஜாயிண்ட் ஆக மாட்டேங்கிறது. அது தொடரவே ஒழிய இதை முடிச்சு போடுறதுக்கு ஒரு லென்த் வேணும் இல்லையா, அது வரமாட்டேங்கிறது. கண்ணினும் சிறுத்தாம்பினால், ரொம்ப அழகா மதுரகவி ஆழ்வார் சொல்றார். வீட்டுல இருக்கிற துண்டு துண்டு கயிறெல்லாம் எடுத்து முடிச்சு போட்டு ஒரு கயிறு கொண்டு வந்திருக்கா. கிருஷ்ணனோட இடுப்பு சைஸுக்கு ரொம்ப சரியா தான் இருக்கும். ஆனா கட்டலான்னு பார்த்தா அந்த முடிச்சு போடுறதுக்கான அந்த நீளம் பத்தல. சரின்னு சொல்லி இந்த பயலை இடுக்கு ஒரு கையால பிடிச்சிருந்து இன்னொரு துண்டு கயிறு எடுத்துட்டு இவனை தொட இடுக்குல வச்சு இவனை அப்படி அழுத்திண்டு இன்னொரு கயிறு எடுத்து முடிச்சு போடுறான். பகவானோட கையை ஊப்பின்னு கெஞ்சுறான், அம்மா விட்டுடும்மா, இனிமேல் சமத்தா இருக்கேம்மா, பொய் சொல்ல மாட்டேம்மா, பானையை உடைக்க மாட்டேம்மா, வெண்ண திருட மாட்டேம்மா. யசோதை சிரிக்கிறா, உன்னால இது முடியுமாடா கொண்டே, இந்த சொன்ன ஏதானும் உன்னால முடியுமா, மாட்டேன் 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 அப்படின்னு. அழகா ஒவ்வொன்னா யசோதை எல்லாம் மாசமத்தா இருக்கேம்மா, இனிமேல் மாட்டேம்மா, இனிமேல் மாட்டேம்மா, இனிமேல் மாட்டேம்மா, இனிமேல் மாட்டேம்மா, இனிமேல் மாட்டேம்மா மண்டே ஆகிட்டே இருந்தான். யசோதை நிறைய கேள்வி கேட்டா கடைசியில இனிமேல் சமத்தா இருக்கியா, இனிமேல் சமத்தா இருக்க மாட்டேம்மா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். பகவானே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். என்னது அப்படின்னா, அம்மா நீ எல்லாரும் மாட்டே மாட்டேன்னு சொல்ற மாதிரி லைனா கேள்வி கேட்டு திடீர்னு சமத்தா இருக்கியான்னு கேட்ட நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் சமத்தா இருக்க மாட்டேமான்னு தலையாட்டி நான் சிரிச்சான். யசோத பாதா கடைசியில உண்டியில் அவளால கயிறை போட்டு கட்ட முடியலையா. கிருஷ்ணா உன்னை கட்ட என்னால ஆகுமோ அப்படின்னு நினைச்சா. பகவான் இடுப்பு சுருங்கித்தோ கயிறு பெருசாச்சோ இன்னி வரைக்கும் தெரியல. டக்குன்னு பகவானை கட்டி இந்தாமான்னு கைத்த கொடுத்துட்டான். நிஜமாவே என்னால முடியலப்பா, நான் உன்னை அனுபவிக்கணும் பிரபோ, எனக்கு அந்த பக்தியை கொடு, ஸ்ரத்தைய கொடு, நம்பிக்கைய கொடு, நாம ஜபத்தை கொடு அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு விட்டோம்னா தானாகவே காரியம் நடக்கும். சரணாகதி. எனக்கு தெரியல, என்னால முடியலேன்னு ஒத்துக்கிட்டோம்னா போதும். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ஆபீஸ் விஷயமா இருக்கட்டும், வீட்டு விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், கிருஷ்ணா என்னால முடியலேப்பா, எனக்கு தெரியலே அப்படின்னு சொன்னா பகவான் சுலபமாக வழி காட்டிடுவான். அதெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தைகிட்டே சொல்றோம் கஷ்டப்பட்டு படி அப்படின்னு, கஷ்டப்பட்டு வேலைக்கு போ, கஷ்டப்பட்டு சம்பாதி, கஷ்டப்பட்டு வீடு கட்டு. சந்தோஷமா வீடு கட்டலாம், சந்தோஷமா படிக்கலாம். இந்த மனசே அப்படி செட்டில் ஆயிடுறது.
அழகா யசோதைக்கு பகவான் தானே கைத்த கட்டி கொடுத்துட்டானா. கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அப்படின்றார் மதுர கவி ஆழ்வார்ன்ற பக்தர். அழகா கட்டி கொடுத்துட்டான் யசோத. அந்த இன்னொரு கயிறோட இன்னொரு பக்கம் நுனி இருக்குமே, அதை கொண்டு போய் ஒரு பாழா போன உரலோட கட்டி போட்டுட்டான். பொத்த உரல், அது யூஸ்லெஸ், உடஞ்சு போயிடுத்து, பொத்தவாயிடுச்சு. கட்டி போட்டுட்டா. இங்கேயே இரு பயல, எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டே இருக்கா. இது கட்டி போட்டாதான் நீ அடங்குவாய். யாரும் ஒன்னும் பேச முடியல. தேவர்கள்லாம் பயந்து போயிட்டான். தேவர்கள்லாம் யாருக்கும் பயந்ததில்லை, யசோதைக்கு பயந்துட்டான். இனிமேல் யசோதை வீட்டுக்கு போனா ஜாகிரதையா இருக்கும், நம்மளையும் கட்டி போட்டுட்டானா என்ன பண்றது. அழகா சிவபெருமான பார்த்து பார்வதி சொன்னா ரொம்ப ஜாகிரதை, அப்பவே பிருந்தாவனம் பக்கம் போய் கோகுலம் பக்கம் போய் அலையாதீங்கோ அப்படின்னு. ஏண்டி அப்படின்னு ரொம்ப கோந்துதான் யசோதை 5.5 பெட்டிக்குள்ள உங்களை போட்டு மூடி வச்சிருவா, ஜாகிரதை அப்படின்னு. பிரம்மதேவரை பார்த்து சரஸ்வதி தேவி சொன்னா, சுவாமி அந்த பக்கம் போயிடாதீங்கோ. ஏண்டி 4 தலையோட இருக்க, குழந்தைக்கு கீ கொடுத்த பொம்மையா வச்சிருவா, ஜாகிரதை அப்படின்னு. 4 கால் ஜந்து மாதிரி 4 தலை ஜந்துவா இருக்கீர் அப்படின்னு. அப்படி எல்லாரும் ஆனந்தத்தை தொலைக்கிறா. பகவான கட்டி போட்டுட்டா. எப்ப பார்த்தாலும் துருதுருன்னு அலையிற குழந்தையா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் ஜெயமேன் இப்படி உட்காந்து இப்படி கணத்துல கைய வச்சுட்டு இப்படி 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 பார்த்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கான். தேவர்கள்லாம் பார்த்தா என்னதான் பண்ண போறான்னு தெரியலையே, இவன் சும்மா இருந்தாலே வந்து இந்த குழந்தைகள் கொஞ்ச நேரம் இப்படி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சா அம்மாவுக்கு பயம். அம்மாவே யோசிச்சு ஒரு ஐடியா நான் சொல்லட்டுமா, நான் பிளான் பண்ணட்டுமா, குழந்தைகள் யோசிக்க விட்டோம்னா அது என்ன யோசிக்கும்னே நமக்கு தெரியாது. அது யோசிச்சு என்ன கேள்வி கேட்கும்னே தெரியாது. குழந்தைகள் கிட்ட போய் யாராவது அவ கல்யாண ஆல்பத்தை தைரியமா காட்டிருக்கா சொல்லுங்க, தைரியமா காட்டிட்டு அது கேட்கிற கேள்விக்கு யாராவது பதில் சொல்லிருக்கேன்னு சொல்லுங்க. சத்தியமா ஒரு வரைக்கும் ஒரு அப்பா அம்மா கிடையாது எனக்கு தெரிஞ்சு. திடீர்னு கேட்டுடுவோம் கல்யாண ஆல்பத்தை நான் எங்க போயிட்டேன்னு ஒரு கேள்வி கேட்கு. என்ன பதில் நம்ம சொல்ல முடியும்? எங்க இருந்தேன்னு கேட்கும். நம்ம ஏதான பதில் அதுக்கு சொல்ல முடியுமா? சத்தியமா இன்னி வரைக்கும் எவ்வளவு புத்திசாலி அப்பா அம்மாவும் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. இதை கேட்காத குழந்தைகளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அத்தனை குழந்தைகளும் கேட்டிருக்கு. அது நீ வேற அழு, நான் எங்க போயிட்டேன், என்னை விட்டுட்டு ஏன் உன் கல்யாணத்துக்கு நீ போனேன்னு ஒரு கேள்வி கேட்கும். ஏதோ இந்த காலம் மாதிரி லிவிங் டுகெதர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்தாலும் நீ இருந்தா என் கல்யாணத்துன்னு காட்டிடுவோம். அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஒழுங்கா இருக்கிறவளை பத்தி பேச்சுட்டு என்ன பதில் சொல்ல முடியும் குழந்தைகள் கிட்ட? ஆச்சரியம். இந்த பகவான் இப்படி கண்ணத்துல கைய வச்சிருந்து தேமேன்னு உட்கார்ந்து இருக்கான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பிரம்ம தேமேன்னு உட்கார்ந்து இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா உரலோட கட்டி போட்டுட்டா. அவிழ்த்துட்டு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போறது? சுவாமிக்கு முடியாதா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு முடியாத காரியம் ஒண்ணு உண்டோ? பகவான் கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்கான. ஏன்னா யசோதை கட்டி போட்டுட்டா. பத்துடை அடியவர் கிளியவன். யாராவது பக்தியில பிடிச்சுட்டான்னா அவளை மீறி பகவானாலே போக முடியாது. பகவான் அப்படி பக்திக்கு வசப்பட்டு கிடக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி பாதான் அங்க ஓரத்துல 2 மருத மரங்கள், பெரிய மரங்கள் நிக்கிற, 2 ஒன்னா அப்படி வளர்ந்து நிக்கிறது. இப்படியே அந்த மருத மரங்களை பகவான் பார்த்தான். சரி, அந்த மருத மரங்களுக்கு அனுகிரகம் பண்ணலாம் தீர்மானம் பண்ணிட்டான். நலகூபரன் மணிகிரீவன் குபேரனுடைய பசங்கள். அவ ஒரு நாள் கள்ளு குடிச்சுட்டு மது குடிச்சுட்டு அப்சரஸ்திரிகளோட இப்படி ஜலக்கிரீடை ஜலத்துல விளையாடின்னு இருக்கா. அப்ப நாரதர் வந்துட்டா. அந்த அப்சரஸ்திரிகள்லாம் கடகடன் ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போயிட்டா. இவ மது குடிச்சிருக்கிறதுனால கள்ளு குடிச்சிருக்கிறதுனால சுயநினைவு இல்லை. நாரதரை பார்த்து பரிகாசம் பண்றா, கிண்டல்லாம் பண்றா. உடனே நாரதர் பார்த்தார், கள்ளு குடிச்சதுனாலே மது குடிச்சதுனாலே அவனுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. மரம் மாறி நிக்கிறான். இதை விட மரமாவே போகட்டும்னு சாபம் கொடுத்துக்க. எப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தோம்னா நமக்கும் சந்தோஷம், அடுத்த வாளுக்கும் சந்தோஷம். அதனாலதான் மது எல்லாம் குடிக்கப்படாது, கள்ளு குடிக்கப்படாது அப்படின்னு பெரியவா சொல்றான்னா அது அப்படியே பாதிச்சு. அதனால அவன் மரமா போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டா. அவாதான் 2 பேர் மருத மரங்களா வந்து நந்தகோபருடைய வீட்டு கொல்லையில நிக்கிறா. பகவான் இப்ப பார்த்தான், சும்மா இருக்க முடியல, தியானம் பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணா. அந்த உரல்ல இருந்து கீழே குதிச்சான். உரலை ஒரு தள்ளு தள்ளினான். உரலை இழுத்துண்டு இவன் தவழ்ந்து போறான். நன்னா தவழனான உரல் பின்னாடி கடகடா குடுகுடுன்னு சேமேன்னு வருது. பகவான் இழுத்த இழுப்புக்கு இந்த உரல் வர்றது. இந்த கயிறை கொண்டு இழுத்துட்டு வரான். நேர இந்த மருத மரங்களுக்குள்ளே கிருஷ்ணன் நுழைஞ்சான்.
அப்படி இந்த பக்கம் நுழைஞ்சி, இது குண்டு உடம்பு வேறையா, கஷ்டப்பட்டு ஒரு வழியா அப்படி நுழைஞ்சு அந்த பக்கம் வந்துட்டா வச்சுக்கோங்களேன். வந்தவனுக்கு இந்த உரலும் அந்த பக்கம் வரணும்னு ஆசை. இந்த பக்கம் போய் அப்படி வந்து இப்படி விளையாட்டு விளையாடலாம் ஆசைப்பட்டுட்டான். அப்படி போயிட்டான். உரல் வரமாட்டேங்கிறது. இவன் உரலை இழுக்க, உரல் இவனை இழுக்க, இழுத்து 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 கடைசியில இந்த 2 மருந்த மரங்களும் முறிஞ்சு விழுந்த மரங்கள் முறிஞ்சு விழுந்தவொடனே அதுல இருந்து நலகூபரனும் மணிகிரீவனும் வந்தார்கள். பகவான ஸ்தோத்திரம் பண்ணார்கள். கிருஷ்ணா, நிஜமாவே எங்களுக்கு நாரதர் மரமா போன்னு சாபம் கொடுத்தார். அது நிஜமாவே பரம பிரயோஜனம் கொடுத்து அதனால நல்ல புத்தி வந்தது. அதனாலேயே உன்னுடைய தரிசனம் கிடைச்சது கிருஷ்ணா. அதனால எப்பொழுதும் நிறைய பாகவதர்களோட ஒரு ஜென்மாவை கொடு, உன் நாமத்தை விடாம சொல்லும்படியா பண்ணு அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார்கள். அதுக்குள்ள ஏதோ சப்தம் கேட்கறதுன்னு எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா ரொம்ப நாள் மரங்கள், நல்ல பலமா இருக்கிற மரங்கள், காத்து கிடையாது, மழை கிடையாது, ஒண்ணு பூச்சி அரிக்கல, திடீர்னு மரங்கள் முறிஞ்சு விழுந்துடுதே அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. அப்ப அங்க ஒரு ஓரத்தை விளையாடிட்டு இருந்த குழந்தைகள்லாம் சொன்னா, இவன் வந்தான், மரத்தை பிடிச்சு இழுத்தான், உரலை பிடிச்சு இந்த பக்கம் இழுத்தான், கடைசியில மரங்கள் முறிஞ்சு விழுந்தது அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னா, இதுக்குள்ளேருந்து 2 பேர் வந்தா கிருஷ்ணனோட ஏதோ பேசினா அப்படின்னு. பெரியவாள்லாம் சிரிச்சா. குழந்தைகள் மரம் விழுந்தது இல்ல, தூசி கிளம்பிட்டு அதை பார்த்து பயந்து போயிடுச்சு நினைச்சுட்டான். பிரத்யட்சமா தான் பார்த்திருக்கா. அழகா நலகூபரன் மணிகிரவனுக்கு அழகா பகவான் அவ ஊருக்கு போக சொல்லிட்டான், தேவலோகத்துக்கு. நந்தகோபர் வந்தா இவ்வளவு நடந்திருக்கு. அப்ப கூட யசோத உரலோட கட்டின கயிறு மட்டும் அறவே இல்லை. 10 அடியவர்களியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறலடிகள் மத்துரு வெண்ணெய் களவினில் உரலிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கியதெளிவே. இதுக்கப்புறம் தான் கிருஷ்ணனுக்கு தாமோதரன் அப்படின்னு பெயர். தாமோதரன் அப்படின்னா தாம்பு கயிற்றினால் கட்டப்பட்டவன் அப்படின்னு. சுகபிரம்ம சொல்றார், பிரசாதம் லேபிரே கோபிஹி யத்தத் பிராப்த விமுக்தி தாது நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக பிரசாதம் லேபிரே கோபிஹி யத்தத் பிராப்த விமுக்தி தாது. இந்த அறிவொன்றும் இல்லாத யசோதைக்கு கிருஷ்ணனை கட்டி போடுற கிடைச்ச பாக்கியம் மாதிரி பகவானுடைய நாபிக்கமலம் தொப்புள் கொடியிலேந்து வந்த பிரம்மதேவருக்கு கிடைக்கல. பகவானுடைய வலதுகையா இருக்கும்படியான சிவபெருமானுக்கு கிடைக்கல. பகவானுடைய வக்ஷஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீதேவிக்கும் கிடைக்கல. இந்த அறிவொன்றும் இல்லாத ஆய்ச்சி கட்டி போட்டுட்டாளே சுவாமியே, தாமோதரா 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 அப்படின்னு புலம்பினான். தாமோதர மாசம்னே ஒண்ணு உண்டு, நிறைய பேருக்கு தெரியாது. சரியா, வடக்குல இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் தாமோதர மாசம் இதை கொண்டாடுற வழக்கம் எல்லாம் உண்டு. முக்கியமா இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அவதான் இந்த தாமோதர மாசத்தை விசேஷமா கொண்டாடுவா. இஸ்கான்ல கொண்டாடுவா தாமோதர ஆர்த்தி அப்படின்னு ரொம்ப விசேஷம். அந்த மாசம் தான் அழகா யசோத கிச்சா பையில கட்டி போட்டு. அதனால இந்த தாமோதர மாசத்துக்கு அத்தனை ஒரு ஏற்றம். பெரியவாள்லாம் சொல்றா, இவன் உரல்ல கட்டுப்பட்டதை நினைச்சாலே நம்முடைய எல்லா விதமான பாவங்கள் பந்தங்கள் இந்த கட்டுக்கெல்லாம் விடுபட்டு போகும் அப்படின்னு. பகவான் அவ்வளவு அழகா அந்த நலகூபரன் மணிகிரீவனுக்கு நல்ல கதி கொடுவதற்காகவே உரலோட கட்டுப்பட்டான். அழகா தாம்பு கயிறோட கட்டுப்படும். அந்த காலத்துல உரல் தாம்பு கயிறுலாம் இருந்து அட்லீஸ்ட் பார்க்கும்போது தாமோதர லீலை ஞாபகம் வந்து. இந்த காலத்து குழந்தைகளுக்கு உரல்லாம் நம்ம கொண்டு போய் காமிக்கணும், இல்லாட்டி இன்டர்நெட்ல கூகுள்ல போட்டு காமிக்கணும், இல்லாட்டி எங்க ஆன்டிக்ல போய் காமிச்சாதான் உண்டு. உரல் தாம்பு கயிறு அப்படின்றதுலாம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. தாம்பு கயிறுல அமக்கலமா இருந்தது ஒரு காலத்துல. நிஜமாவே சுகமான காலம் அதெல்லாம். ஆச்சரியம். பகவானுடைய கட்டுப்பட்டு இருந்தா நந்தகோபுரையே வந்து அந்த கயிறை அவிழ்த்து விட்டா. இப்ப வயிறெல்லாம் நன்னா இறுக்கி 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 அந்த உரல் இழுத்தான் இல்லையா, அது நன்னா கண்டி போயிடுத்து. இடுப்பிலெல்லாம் அந்த தாம்பு கயிறு தடையும் பதிஞ்சு விடுத்து. யசோதைக்கு ரொம்ப வருத்தம், குழந்தைய ரொம்ப அழுத்தி கட்டிட்டே போல இருக்கு, பாவம். அந்த தாம்பு கயிறை வச்சுட்டுதான் உடுப்பில நிக்கிறான். உடுப்பிக்கிச்சா நிக்கிறான் பாருங்க, ஒரு கையில மத்து ஒரு கையில தாம்பு கயிறு. அந்த உடச்ச மத்து அம்மா கட்டி போட்ட கயிறை வச்சுட்டு தான், உனக்கு கயிறு வேணுமா, என்ன கட்டி போடுறது கயிறு வேணுமா, கயிறு வேணுமா, கயிறு வேணுமா, கயிறு வாங்கலையோ கயிறு அப்படின்னு வித்துட்டு இருக்கான் உடுப்பி கிருஷ்ணன். இந்த பக்தின்ற கயிறை கொண்டு கிருஷ்ணனை கட்டி போட்டுடலாம். யசோத ராத்திரி தூங்க மாட்டேங்கிற, உட்காந்து அழுதுண்டே இருக்கான். நந்தகோபர் கேட்டார், ஏம்மா நல்ல குழந்தைய கட்டி போட்டுட்டேன், பாவம் இடுப்பெல்லாம் கண்ணி காய்ச்சி கருத்து போயிருக்கு அப்படின்னு. நந்தகோபர் திருச்சார், உன் புள்ள உடம்பு முழுக்கவே கருப்பு தான்,
இந்த தனியா இடுப்புல வேற ஒரு கருப்பா, நான் இல்ல அப்படியே பாருங்க காப்பு காசு அவர் கண்ணி காய்ச்சி போயிருக்கு, அப்படியே கண்ணி போயிருக்கு அப்படின்னா. நந்தகோபர் சொன்னார், யாராவது ஆயுர்வேத டாக்டரை பார்த்து 4 தைலம் தடவி விட்டா சரியா போயிடும் அப்படின்னு விட்டார். யசோதை பார்த்தா ஊர்ல யார் ஆயுர்வேத டாக்டர், வயசான பாட்டி தாத்தாவெல்லாம் கேட்டா அவ சொன்னா ஒன்னும் இல்லடி வெண்ணையை தடவினா சரியா போயிடும்னுட்டா. அவளுக்கு தொட்டதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வெண்ணெய் தான். இந்த இந்த குழி தோன்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, கொத்தனார் வேலை எல்லாம் பண்ணா பாருங்க சித்தாள், அவர்களாம் டக்குன்னு அடிபட்டுடும், கடப்பாறையோ மண்வெட்டியோ பட்டுரும். நம்மள மாதிரி ஓடி போய் கிளீன் பண்ணி இந்த மருந்து தர வேலையே கிடையாது, மண்ணையே எடுத்து வச்சு போயிட்டே இருக்கா. ஆனா டக்குன்னு அவளுக்கு என்னமோ சரியாயிடுது. நம்ம பார்த்து பார்த்து இன்ஃபெக்ஷன் ஆயிடப்படாது மருந்தெல்லாம் போட்டு கையை இப்படியே வச்சுருப்போம், அதுக்கு கவரெல்லாம் போட்டு வேற குளிப்போம். அப்பயும் சரியாகுது 25 நாள் ஆகும். அவ என்னமோ அந்த மண் எடுத்து அப்படி வைப்பா, அது என்னமோ கடற்கடன் அவளுக்கு சரியாயிடுது. சில பேர் மூக்குப்படி எடுத்து வைப்பா, மிளகாப்படி எடுத்து வைப்பா. பார்த்தா நமக்கு பயமா இருக்கு இந்த முரட்டு வைத்தியத்தை பார்த்தா. நம்ம மேல பிளாஸ்டர்லாம் ஒட்டி ஆன்டிசெப்டிக் ஒரு ஊசியை போட்டு இவ்வளவு படு ஜாக்கிரதையா இருந்தாலும் அது செப்டிக்காய் இப்படி தேமே நின்று இருக்கும். அதுதான் அதிசயம். இயற்கையோட வாழ்ற வாழ்க்கை எல்லாமே கடகடன் சரியா போயிடுறது. இவாளுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் வெண்டதான் தெரியும். யசோத அழகா குழந்தையோட இடுப்பை சுத்தி முடிச்சுட்டு இருக்கும் போது தடவினா வழிச்சு சாப்பிடுவான், அது வேற பயம். வெண்ணெய் எந்த விதத்துல எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவான் இவன். அது பழைய வெண்ணையா புது வெண்ணையா நல்ல வெண்ணையா கெட்ட வெண்ணையா ஊத்த நாட்டம் அடிக்கிறதான் கவலையே இல்லை. வெண்ணெய்னு பேரோட இருந்தா போதும், அவ்வளவுதான். அதுலயே வெண்ணெய் வெரைட்டியா சொல்றான், இது 3 நாள் வெண்ணெய், இது 5 நாள் வெண்ணெய், இது 10 நாள் வெண்ணெய், இது புது வெண்ணெய். வாசனையை வச்சு சொல்லுவான். சில பேர் ஆத்துக்கு பசங்க கூப்பிடறே வாடா வாட்டில வெண்ணெய் தாய பிடிச்ச வெண்ணெய் வேண்டாம். அந்த மாமிக்கு நிறைய வெண்ணெய் சேர்க்கணும் சொல்லி 4 மாசமா வெண்ணெய் அப்படியே வச்சுருக்காங்க, நாடுறது போயிடப்படாது அப்படின்றான். அந்த மாதிரி அது வெண்ணெய் நாட்டம் வரப்படாதுன்னு அதுல முருங்கை இலையெல்லாம் போட்டு என்னெல்லாமோ பண்ணி காய்ச்சறான். கிருஷ்ணன் இப்படி வர ஒரு நாள் இப்படி வந்துட்டான், மாமி நீ வெண்ணைய காய்ச்சாக அப்படின்னு. ஏண்டாக்கு வந்து உனக்காக தானே காய்ச்சினேன், இந்த வெண்ணைய காய்ச்சினா ஊர்ல ஒருத்தர் உசுரோட இருக்க மாட்டான் அப்படின்னு. அந்த மாமி ஆசையா வெண்ணைய காய்ச்சினான். இந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு, டப்பால போட்டு ஒரு குடுக்க குடிக்க ஓரத்தை வச்சு 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 அது என்னமோ தானே தன் கையினால வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சி குடும்பத்திற்காக விட்டு ஸ்திரீகளுக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு பெருமை. அது இந்த காலத்துல அவனே எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் கொடுக்கறான். ஆனா அந்த பால்லையும் நம்ம ஸ்திரீகள் வெண்ணெய் எடுக்கிறான்னா கொண்டாடித்தான் ஆகும். அதை போட்டு ஒரு குழுக்கு 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 குலுக்கி அதை வேற ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த பக்கம் யாராவது கைய வெண்ணெய் இருக்கு அப்படின்னா என்னமோ ஒரு 1.5 கிலோ இருக்க மாதிரி. அது கடைசியில பார்த்தா ஒரு 3 ஸ்பூன் வெண்ணெய் வரும், அதை காய்ச்சினா 1.25 ஸ்பூன் நெய் வரும். அதை 4 நாளைக்கு விடுவோம், அது எப்படின்னு தெரியாது. அதெல்லாம் ஸ்திரீகளுடைய ஸ்பெஷல் டெக்னிக் தான். 1.5 லிட்டர் பாலை வாங்கிட்டு எத்தனை பேர் இருந்தாலும் காஃபி கொடுப்பான். அது எப்படிதான் தெரியும் தெரியல எனக்கு. இன்னி வரைக்கும் நானும் பார்த்துட்டு இருக்கேன், நடக்க மாட்டேங்கிறது. ஆர்டர் ஒரே ஒரு நம்ம கேட்போம், 5-6 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கா, ஒரு கப்பு தயிர் கப்பு வாங்கிட்டு வாங்க. நான் கேட்பேன், ஒரு கப்பு போதும், நல்லா போதும், மீதி இருக்கும். கரெக்டாக எப்படிதான் மீதி இருக்குமோ தெரியாது. 5-6 பேருக்கு விட்டு மீதி தயிர் கப்பு இருக்கும். அது எப்படிதான் வாங்குறதே 100 ml கப்பு. அது பட்டர்கள்லாம் கத்துக்கணும் ஸ்திரீகள் கிட்டேந்து, எப்படி எல்லாத்தையும் கொடுத்து மிச்ச மீதி வைக்கிறது அப்படின்னு. ஆச்சரியம், அவ்வளவு அழகு. அதனால யசோதை பாக்குறான், இந்த குழந்தை தூங்கும் பொழுது இடுப்புல வெண்ணைய தடவலாம் அப்படி நன்னா இடுப்புல நன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் புது வெண்ணையா எடுத்து இப்படி நன்னா தடவி 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 விட்டு இவ டயர்டாகி தூங்கிட்டா. பய பார்த்த அம்மா தடவும் போதே தெரிஞ்சு விடுது வெண்ணையை தடவறான்னு. அம்மா அந்தண்ட அப்படி ஒரு கொரட்டை விட்டாலும் இல்லையோ எழுந்து உக்காந்தான் சுகமா நன்னா வழிச்சு 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 சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இப்ப இதுக்காகவே அப்பப்ப பகலலாமா இங்க பாருமா என்னமோ ஒரு இந்த மார்க் இருக்குமா, குழந்தைய சும்மா இருடா. அதுக்காகவே இப்ப டெய்லி ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஒரு பானையில ஒரு 2 கிலோ வெண்ணெய் வச்சிருக்கா. நந்தகோபுரம் எதுக்கடி பெட்டு கீழே போய் வெண்ணெய் வச்சிருக்கா, இல்ல குழந்தைக்கு இடுப்புல தடவுறதுக்கு. அவன் போனஸா சாப்பிட்டு இருக்கான் சௌக்கியமா. இப்படி வெண்ணையை தடவி 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 அந்த இடத்துல மட்டும் இடுப்பு வழவழ குழகுழன்னு ஆயிடுதா, இடுப்புல பீதாம்பரம் நிக்கிறதே கிடையாது. எப்ப கேட்டாலும் அப்படி அப்படி அப்படி. இந்த காலத்து குழந்தைகளுக்கு அந்த சுகமும் இல்லை. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது இந்த டிராயரை ஈர்த்து விட்டு போறதே ஒரு தனி சுகம். அது ஈர்த்துட்டு போவா அந்த பசங்க. இந்த காலத்து பசங்க போடுறதே லோ இப்பதான் போடுறது வச்சுக்காது. அடுத்த கதை இழுக்கவே வேண்டாம். நானே சில பசங்களை பார்த்து கேட்பேன், பசங்களா உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னு. அது எப்படிதான் அந்த ஹிப்ல அப்படி ஓரத்துல நிக்க வச்சு நமக்கு பக்கு 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 பக்குன்னு பதறது. ஆனா அந்த பையன் இப்படி இழுத்து விட்டு பீதகவாடை உடைத்தாழ அப்படின்ற ஆண்டாள் பெரும் கார்மேக கன்றே போல் நீதியார வருவானை. இப்படி எல்லாம் நீதி அனுபவிச்சுட்டு இருக்கான். அழகா அப்பவெல்லாம் முடிவு பண்றான். அங்க உபநந்தன் ஒருத்தர் பெரியவர்,
அவர் சொன்னார், மாத்தி மாத்தி இந்த ஊர்ல ஏதான பிரச்சனை வந்துட்டே இருக்கு, வாஸ்துப்படி கோகுலம் சரியில்லைன்னு விட்டார், ஊரே சரியில்லைன்னு விட்டார். வம்சம் வம்சமா பரம்பரை பரம்பரையா அந்த ஊர்ல இருந்தவா. ஆனா கிருஷ்ணனுக்கு மாத்தி மாத்தி பிரச்சனைகள் வருதோன்னு, பூதனா வந்தா, திருநாவர்தன் வந்தான், சகடாசுரன் வந்தான், மருந்த மரம் முறிஞ்சு விழுந்துடுத்து. ஆனா இது எதுலையுமே கண்ணனுக்கு ஒண்ணும் ஆகல, வந்தவாளுக்கு தான் பிரச்சனை. ஆனா இவன் நினைச்சுட்டா இந்த ஊர்ல இருக்கிறதுனாலே கண்ணனுக்கு பிரச்சனை, அதனால ஊரை மாத்திட்டு போயிடுவோம். யமுனா நதிக்கரையில பிருந்தாவனம் இருக்கு, கோகுலமும் யமுனா நதிக்கரை தான், பிருந்தாவனம் போகலாம் அப்படிங்கிறவெல்லாம் பேசிட்டு இருக்கா. சரி, எல்லாரும் தீர்மானம் பண்றா. அப்ப ஒரு பழக்காரி ரொம்ப நாளா பழம் வித்துட்டு இருக்கா. அதுதான் கிருஷ்ணலீலா. பகவான் யாரையுமே தள்ளி விடுறதே கிடையாது. எங்கேயாவது யாராவது பழக்காரிலாம் பார்த்தாலும் கிருஷ்ணலீலா தான் ஞாபகம் எனக்கு. நிஜமாவே நம்ம வாழ்க்கையில டெய்லி பழகக்கூடிய விஷயங்கள்லயே கிருஷ்ணலீலா வைபவம் கொட்டி கிடக்கு. ஒரு பழக்காரி ரொம்ப நாளா அவ பழம் வித்துட்டு இருக்கா. அவளுக்கு வேற ஒண்ணுக்கு வயிற்று பழப்பு அவ்வளவுதானே. பில்கேட்ஸா இருந்தாலும் வயிற்று பழப்பு தான், வேற ஒன்னும் கிடையாது. அவன் கம்ப்யூட்டரையும் விண்டோஸ் சாப்ட்வேரையும் விற்கிறான், இவ பழத்தை விற்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த பழக்காரி ரொம்ப நாளா கூடையில பழத்தை வச்சுட்டு பழம் வாங்கலையோ பழம் வாங்கலையோன்னு கூவிட்டு போறான். அழகா இப்பெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வந்துடுத்து, அதெல்லாம் ஒரு சுகம் நிஜமாவே. அதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது வீட்டுல கொண்டு வந்து வெண்ணெயை கொடுப்பான். ஒரு ஆள் வருவான் வெண்ணெய் எடுத்துட்டு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில அந்த மர ஆப்பைய வச்சுன்னு ஓரத்தை ஒரு வெண்ணெய் கூட கையில் இப்படி தேய்ச்சி விடுவோம். அதுக்காக இப்படியே நின்றுட்டு இருப்போம், இப்படியே நின்றுட்டு இருப்போம். அந்த வெண்ணெய் நிஜமாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அவன் கடைசியில அந்த ஒரு வெண்ணெய் லேசா ஒரு தடவை தடவிட்டு போவான். அது ஒரு சுகம் நிஜமாவே. அந்த ஒரு மனிதாபிமானம், அந்த ஒரு நிஜமாவே நம்மாத்த குழந்தைகள் அவனுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அவன் யாரு என்ன பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தைகளாச்ச கை நீட்டுறதே கையில் ஒரு வெண்ணெயை தடவிட்டு போவான், சுகம். இவள் ரொம்ப நாளா ஆசை, அவளுக்கு கிருஷ்ணனுக்கு கொண்டு போய் பழம் கொடுக்கணும்னு ஆசை. பழம் வாங்கலையோ பழம் வாங்கலையோன்னு கத்திட்டு பல நாளா போயிட்டு இருக்கா. பகவானோ யசோதையோ யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறான். ஏன்னா நந்தகோபுரம் எல்லாம் வண்டி வண்டியே வாங்கி வச்சிருக்கா. பழம் நல்லா இருக்கு, ஏதாவது சாப்பிட்டாருன்னா உடனே ஒரு வண்டி வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு, கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. எல்லாமே இன்னைக்கு குஜராத்திக்காரெல்லாம் பார்க்கணும். இந்த இப்ப சம்மர் வந்திருக்கணும், இந்த அல்போன்சான் ஒரு பழம் வருமா பாம்பேல, அது ஒரு வீடு முழுக்க வாங்கி வச்சிருவா. அந்த ஸ்திரீகள்லாம் அந்த சொல்லுவா, சம்மர்ல நாங்க பிஸி, என்னடா அந்த மாம்பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுக்கிறதே வேற அவளுக்கு. அல்போன்சா ஜூஸ் எடுத்துட்டு வேற ஒரு வேலையும் பண்ண மாட்டார். வீடு போனால மாம்பழ வாசனை மூக்க தொலைக்கும், இது ஒண்ணுதான் வேலை. அந்த மாதிரி நந்தகோபுரம் எது கிடைச்சாலும் வாங்கிட்டு, கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். அப்ப எங்க தனியா வாங்குறது? இவளுக்கு ரொம்ப நாள் ஆசை, கிருஷ்ணா இந்த பழக்காரி கிட்ட ஒரு பழம் வாங்க மாட்டியா அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை. ரொம்ப நாளா கிருஷ்ணனையிலாம் கேட்டிருக்கா, அங்கங்க சொல்லி பார்த்திருக்கா. கிருஷ்ணனுக்கு தன் கையினாலே ஒரு பழத்தை கொடுத்துடணும்னு ஒரு ஆசையம். பகவானுக்கு தெரியாதா? மனசுதானே பார்க்கறேன். இவா என்ன ஜாதி, இவா என்ன கொடுக்கிறான்னு பார்க்கறது இல்ல, கொடுக்கிறவாளுடைய மனசு ஒண்ணுதான் சுவாமி பார்க்கணும். ஒரு நாள் இந்த பழக்காரி எப்பொழுது போல பழம் வாங்கலையோ அப்படின்னு கூவிண்டு வந்துட்டாள். கிச்சா உள்ளுக்குள்ள கேட்டிருந்தான், குடு 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 குடுன்னு ஓடி வரான் ஆசை ஆசையா. பழம் சாப்பிடணும்னு ஆசையா அவனுக்கு. நிஜமாவே இப்ப இன்னைக்காவது கோவில்ல போய் நம்ம ஒரு அர்ச்சனை பண்றோம், இல்லாட்டி சுவாமிக்கு ஏதாவது நிவேதனம் பண்றோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டு பண்ணல, கிருஷ்ணன் எனக்கு ஆசைப்பட்டு எனக்கு தா அப்படின்னு கேட்கிறான். அவனா கேட்கிறான், எனக்கு நீ இதை பண்ணி கொடு அப்படின்னு அவனா ஆசைப்பட்டு உரிமையோட எனக்கு இதை பண்ணி வை அப்படின்னு கேட்கிறான். பிரசாதத்துக்கே பலனெல்லாம் வாங்கிட்டு வரு, யாரோ பண்ணி கொண்டு வரு. நீங்களும் ஆசைப்பட்டு பண்றதில்ல, கிருஷ்ணன் உன் கையினாலே எனக்கு இதை குடுன்னு உரிமையோட உள்ளுக்குள்ளேந்து பேசி கேட்கிறான். சந்தேகமே வேண்டாம், பகவானுக்கு தான் நம்ம மேல பூரணமான உரிமை. அழகா இவ வந்துட்டா, கண்ணன் குடு 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 குடுன்னு ஓடி வரான். குஞ்சு பய சமத்தா ஓடி வரான். பழக்காரி கிட்ட வந்தான், பழம் தா அப்படின்னா. அவர் சிரிச்சா, பயலே பழம் கொடுக்கணும்னா அதுக்கு காசோ ஏதாவது கொடுத்தாதான்டா கொடுப்பேன் அப்படின்னு. இப்படி பாக்குறான், என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையா, பரபிரம்மத்துக்கா தெரியாது. அவன் கிட்ட ஏதாவது வாங்கிக்கணும்னு அவளுக்கு ஆசை. இந்த குழந்தைகள் கிட்ட விளையாடுவோம் இல்லையா, உடனே கிருஷ்ணா குடு குடு குடுன்னு ஓடினான். ஏன்னா அம்மா யாராவது ஏதாவது கொடுத்தா, ஏதோ ஒரு படி நெல்லோ, அந்த காலத்துலாம் பைசா கிடையாது, ஏதோ ஒரு பொருளை கொடுத்தானே வாங்குவோம், பண்டமாற்று மாதிரி. குடு குடு குடுன்னு ஓடினான். அப்படியே பார்த்தான், ஒரு ஓரத்துல தானியங்கள்லாம் இருக்கு, அப்படி கையில அப்படி அள்ளினான். அப்படி 2 கையில அள்ளினா
அப்படியே எடுத்துட்டு வரான். அந்த அள்ளின கை நிறைய இருக்கும் இல்லையா, அப்படியே குறையப்படாத கையை அகட்டி விரிச்சு விரல அகட்டி எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறையறதும் ஒரு கையில எடுத்துட்டான். அப்ப நிறைய தெரியுமே, குழந்தைகள் மனசு எப்பொழுதும் நலஞ்சுதானே இருக்கு. ரெண்டு கையில எடுத்துட்டா எல்லா விரல் எடுக்க வைய எல்லா தானியங்களும் கீழே வழியாது. கடைசியில கொஞ்சோண்டு தானியங்கள் எடுத்துட்டு இவன் முன்னாடி வந்து நிக்கிறான். அவ சிரிச்சா, பயலே நீ எதுக்குடா கோமணம் கட்டின்னு இருக்கா அப்படின்னு. கோமணம் கட்டுற பர்பஸ் மறைக்கிறதுக்கு தானே, குஞ்சாமணி வெள்ள தொங்கிட்டு இருக்கு பயலுக்கு. அது குழந்தைகளுடைய சுபாவம். அதெல்லாம் குழந்தைகள் நிஜமாவே அவளுக்கு உலகம் தெரியாது, வெக்கம் தெரியாது, மானம் தெரியாது, தன்னை யாரா பரிகாசம் பண்றான்னு தெரியாது. அதனால குழந்தையும் தெய்வமும் உண்டு. அவளுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பாருங்க, நிஜமாவே நம்ம எல்லாம் கத்துக்கணும் குழந்தைகள் கிட்டே. எப்பொழுதுமே பாசிட்டிவ் எனர்ஜி தான். அப்புறம் அவளே அழகா அந்த கிச்சாவளுக்கு கோமணத்தெல்லாம் சரி பண்ணி விட்டா. கொண்டாடா என்னடா கொண்டு வந்தேன் அப்படின்னா, கையில ஒரு 4-5 நெல்மணிகள் இருக்கு அப்படின்ட்டான். உடனே வாங்கிட்டான். பகவானுக்கு ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தான். இன்னும் வேணும் கிச்சாக்கு தா அப்படின்னா. குழந்தைகள்லாம் எனக்கு தான் கேட்காது, அதுங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா சொல்ல தெரியாது. கிச்சா அவ பேரை சொல்லி கிச்சாக்கு வேணும், கிச்சாக்கு தா இன்னும் கொஞ்சம் தா அப்படின்ட்டான். உடனே பழக்காரி நிறைய பழம் கொடுத்தா. சந்தோஷமா அவன் கொடுத்த தானிய பத்திரமா வச்சுட்டா, தானியங்களை விட்டு போட்டுண்டா. பகவான் பழத்தை வாங்கிட்டு சந்தோஷமா உள்ள போனான். இப்ப கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். அப்பா இந்த பயலுக்கு கொடுத்துட்டேன், என்னமா அழகா இருக்கான். பக்கத்துல நிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசை. கண்ணறைஞ்சு பார்த்துட்டான். பாதாதி கேசம் கேசாதி பாதம், இந்த கண்ணங்கரேன்னு இருக்கிற பயலை செந்தாமரை கண்ணனை செங்கனி வாயோட, செந்தாமரை கைகள் செந்தாமரை பாதங்களோட அழகு சொட்ட 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 நிக்கிறான் பரபிரம்மம். நன்னா பார்த்துட்டாளாம். சந்தோஷத்துல அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான். அந்த குழந்தை கொடுத்த தானியத்தை பத்திரமா வச்சுக்கணும், இது கிடைக்காத பெரிய பொக்கிஷம். இவ்வளவு நாள் விலைக்கு வித்திருக்கா, அப்ப கிடைக்காத சந்தோஷம் இன்னைக்கு கண்ணனுக்கு கிடைச்சவன ஒரு சந்தோஷம். அதுதானே கண்ணன் கையினால கிடைச்சு கொடுக்கணும், அதுதானே சந்தோஷம். கோவில நம்ம நிறைய கொண்டு கொடுப்போம், கடைசியில ஒரு பூ கொடுப்பா, அது ஒரு பழம் கொடுப்பா. எவ்வளவு பத்திரமா வாங்கிட்டு வருவோம். அது இதனோடு ஒரு சுண்டல் கிடைச்சதுன்னா பத்திரமா பொண்ணை கட்டிடணும், ஆத்திரக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. அது வாங்கி வந்திருக்கிறதே 10 கடலை தான் வந்திருக்கும். அது ஆத்திரக்கு 15 பேருக்கு பங்கு போட்டு கொடுக்கும். இந்த 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 ஏன்னா அந்த பிரசாதம். அதுபோல கண்ணனுடைய பிரசாதம் பத்திரமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தலையிலேருந்து இறக்கி துணியை போட்டு மூடி வச்சிருக்கா. துணியை திறந்து பார்த்தா நவரத்னங்கள்னாலே நிறைஞ்சிருக்கு. நம்மள பழம்லாம் கொடுத்தா பகவான் நிறைய ரத்னமா நிறைப்பான். ஆசைப்படப்படாது, பக்தியோட இருந்தால் நிறைய கொடுப்பான். பக்தி தான் வேணும். பேராசைக்கும் சுவாமிக்கும் சம்பந்தமே கிடையாது. கடமையை பண்ணிட்டு இருந்தா இது வேணும்னு சொல்லி கண்ணன் கால வேலை. ஆனா கண்ணன் அதிகமாவே கொடுத்தான். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம ஸ்டேட்டஸை விட ஜாஸ்தியா தான் சுவாமி நல்லதான் வச்சிருக்கா. நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாத்தான் கொடுத்துருக்கா. நம்ம தகுதியை தாண்டி தான் நம்மளை வாழ வச்சிருக்கா. சுயம் அனுபவத்துல சொல்றேன், சத்தியமா சொல்றேன். யாரையுமே பகவான் கீழே இறக்கிறதே கிடையாது. அப்படி அந்த பழக்காரிக்கும் பகவான் கிருப பண்ணிட்டான். ஒருத்தரையும் தள்ளி விடுறதில்லை. பிருந்தாவனம் போகலாம்னு தீர்மானம் பண்ணியாச்சு. எல்லாரும் ஒரு நாள் வண்டி மாற கட்டிண்டா, சாமான்கள்லாம் ஏத்திண்டா. வயசானவா, குழந்தைகள், ஸ்திரீகள் இவா மட்டும் வண்டியில உட்கார்ந்துட்டா. இள வயசுக்காரெல்லாம் வண்டிக்கு 2 பக்கம் செக்யூரிட்டி கார்டு மாதிரி நடந்துட்டு அழகா கிருஷ்ண பஜனை பண்ணிட்டே போற. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ண பஜனை தான். உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் கிருஷ்ண பஜனை ஒண்ணுதான் அவளுக்கு தெரியும். அழகா பஜனை எல்லாம் பண்ணிட்டு ஜோரா பிருந்தாவனம். ஜெய் போலோ ஸ்ரீ பிருந்தாவன் धाम की जय. जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे, प्यार से बोलो राधे राधे. वृंदावन में राधे 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 राधे, शाम मिला दे राधे राधे, शाम मिला दे. जोरा சொல்லு, அழகா சொல்லு, ஆசையா சொல்லு, அன்பா சொல்லு, இங்கேயும் சொல்லு, அங்கேயும் சொல்லு, எங்கேயும் சொல்லு,
ராதே ராதே கண்ணன் வாரான் அன்பை தாரான் ராதே 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 கிருஷ்ணா. பிருந்தாவனம் போயாச்சுன்னா ராதிகா நாமம் தான் போனோம். நம்ம எல்லாம் ஒரு தடவை போனோம். பிருந்தாவனத்துல ரிக்ஷா ஓட்டுறவன் கூட பெல் அடிச்சு வழி விடுன்னு சொல்ல மாட்டான். ராதே ராதேன்னு தானா வழி கிடைக்கும். சத்தியம். பகவன் நாமத்தை சொல்லிட்டோம், தாயாருடைய பெயரை சொல்லிட்டோம்னா வழி கிடைக்கும். அதனாலதான் குழந்தைகளுக்கெல்லாம் பகவன் நாமத்தை வச்சு விடாம சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா அவ்வளவு வசதியான ஒரு நாமம். பிருந்தாவனம் முழுக்கவே ராதிகா ராணியுடைய ராஜ்யம் தானே. அழகா அந்த பிருந்தாவனத்துக்கு வந்துட்டா. அழகான இடம். பிருந்தானா துளசின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிருந்தானா நெருஞ்சி முள்காடுன்னு அர்த்தம் உண்டு. கண்ணன் போகிறதுக்கு முன்னாடி அது நெருஞ்சி முள்காடா இருந்தது. கண்ணன் போனதுக்கு அப்புறமா துளசி வனமா எடுத்து திருவல்லிக்கேரிக்கே பிருந்தாரண்யம்னு தான் பேர், சம்ஸ்கிருத பேர். நிறைய துளசி காடு இருந்த இடம் தான். இன்னைக்கும் பார்த்தசாரதி கோவில்ல போனா எப்ப போனாலும் துளசி கிடைக்கும். எங்கேருந்தா வருமோ தெரியாது. அத்தனை துளசி மாலை, பார்த்தாத ஹைட்டுக்கு துளசி மாலை கிடைக்கும். வேற எந்த இடத்துல அவ்வளவு துளசி கிடைக்கவே கிடைக்காது. சில இடங்கள்ல மட்டும்தான், திருவனந்தபுரத்துல கிடைக்கும். சில இடங்கள்ல மட்டும் துளசி குறவே இல்லாம இருக்கும். பிருந்தாவனம் பகவானுக்கு பிடிச்சு போயிடுத்தான். அவன் போய் அப்படி இறங்கின உடனே பிருந்தாவனோட சிலிர்த்தல், பெரிய பெரிய மரங்கள், நிறைய மயில்கள், ஆனந்தமா யமுனையுடைய சப்தம், நிறைய மான்கள் விளையாடின்னு இருக்கு. அழகான ஒரு காடு. துருவன்லாம் நின்னுண்டு தவம் பண்ண ஒரு காடு பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனம் பரிக்கிரமா போகிறதே ஒரு சுகம். தேவேன்னு இருக்கு இன்னைக்கும். என்னைக்கு அது பாடுகிறது பிருந்தாவனம். கிருஷ்ண தியானம், ராதிகா தியானத்தோட. நந்தகோபர் கேட்டார், கிச்சா இந்த இடம் பிடிச்சிருக்காடா? அப்பா சூப்பரா இருக்குப்பா, இனிமேல் இங்கே இருந்துடலாமா அப்படின்னா. நந்தகோபர் சொன்னார், உனக்கு பிடிச்சிருக்குன்னா இருந்துடலான்ட்டார். அவ்வளவுதான். கோகுலத்தை விட்டுட்டான், பிருந்தாவனம் வந்துட்டான். ஜெய் போலோ பிருந்தாவன் தாம் கி ஜெய். இன்னைக்கு பிருந்தாவனத்துல முக்கியமான கோவில் பாங்கே பிஹாரி. பிருந்தாவனத்துல அழகன் அப்படின்னா பாங்கே பிஹாரி தான். கையில புல்லாங்குழல் வச்சு தேமே நிக்கிற குட்டி கிச்சாபைய. பிருந்தாவனம் வந்துட்டான். பையா கொஞ்சம் பெரியவன ஆயிட்டான். அதனால தானே அலங்காரம் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிச்ச. ஸ்டைல் வந்துடுது. கொஞ்சம் குழந்தைகள் பெரிய ஆயிட்டுன்னா அவா ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. அவா சூஸ் பண்ற ட்ரெஸ் தான் போட்டுப்பான். எப்ப போனா அவளுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுதான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுப்பான். நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இதுதான் போட்டுப்பேன், என்ன வேணா சொல்லுங்க. இந்த காலத்துக்கு கொஞ்சம் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை படுத்து இந்த அது படுற பாடு. அது எதுக்கெடுத்தாலும் ஒரு ஜீன்ஸை போட்டுதான் அலையிறது. இதுண்டு வஸ்துக்கள்லாம் ஜாலியா எங்க போனாலும் ஜீன்ஸ் வாங்கலாம், ஜீன்ஸ் வாங்கலாம், ஜீன்ஸ் வாங்கலாம். அது என்னதான் ஜீன்ஸ் இருக்கோ அதுங்களுக்கு தான் வெளிச்சம். துவைக்கிற வாழ்க்கை தான் தெரியும் ஜீன்ஸ் என்ன இருக்குன்னு. எல்லாம் இன்னொரு இருக்கிறதே 1.5 முழம் தான் இருக்கு. அதுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட். அது அளந்து பார்த்தோம்னா பசங்க எல்லாம் 1.5 முழம் இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு தான் அலையிறது. இன்னொரு இருக்கு. அது சூஸ் பண்றது. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, இந்த கலர் வேண்டாம், இந்த ஷர்ட் போட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றா, இந்த பனியன் வேண்டாம். எல்லாம் இப்பதான் பிளே ஸ்கூல் தாண்டி எல்கேஜி நுழைஞ்சுட்டு இருக்கும். அது சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றான், இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேங்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் உண்டு, அது ப்ரீகேஜி படிச்சுட்டு இருந்தான். அது டிராயரை போட்டு ஸ்கூல் போகும். ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டு சொல்லிட்டான், ஷேம் ஷேம் பப்பி ஷேம், முட்டி தெரியாதுன்னு. அவ்வளவுதான், முட்டி தெரியாது, ஷேம் ஷேம் பப்பி ஷேம்னுட்டான். அன்னிலே டிராயர் போடுறதே விட்டுட்டான். எப்பயுமே பேண்ட் போட்டு அழைக்கிறான். இன்னொன்று பையன் அதை அளந்து பார்த்தா 1.5 முழம் இருக்கும் என் கையில. அதை குழந்தைகள் அப்படி சூஸ் பண்ணாருங்க. அது மாதிரி கிச்சா இப்ப அவனே தீர்மானம் பண்ணிட்டான். அழகனாச்சு கண்ணன். தலையில அப்படி மயில்பியெல்லாம் சொருகிண்டு, முத்து மாலையெல்லாம் போட்டுண்டு, அழகா இடுப்புல ஒரு புல்லாங்குழலாம் சொருகிண்டு ஸ்டைலா போறான் கிருஷ்ணன். பெரியவன் ஆயிட்டான். மாடு கண்டுகுட்டி எல்லாம் மேய்க்க அனுப்புறான். அவாவா குல தர்ம விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அழகா நந்தகோபர் சொல்லிட்டா, கண்ணுக்குட்டியை மேய்க்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிற, உலகத்தையே மேய்க்கிறவன் இவன். கண்ணுக்குட்டியை மேய்க்க அனுப்புறா. கூடவே பலராமன், நிறைய குழந்தைகள் எல்லாம். இந்த பிருந்தாவனத்துல வீடு கட்டின்னு இருக்காது. அங்கேயிருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி போனா காடுகள் இருக்கு. அந்த பிருந்தாவன காட்டுக்குள்ள டெய்லி கண்ணுக்குட்டி மேய்க்க அனுப்புறா. பட்டி மேய்ந்ததோர் காரேறு
பலதேவர் கோர்க்கு கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. அந்த பிருந்தாவனத்துல கண்டோமே அப்படின்றான். இந்த பிருந்தாவன காட்டுல கண்ணன் மாடு மேய்க்க போறான். ஆனா யசோத சொல்றா, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். அதுதான் அந்த பாட்டுல அழகா அந்த டவுண்டோ கரெக்டா அந்த ஒரு மாட்டுக்கார பாட்டு இருக்கு. அது அழகா அம்மா கெஞ்சிரா, மாடு மேய்க்க போக வேண்டாம்டா பயலே, யமுனா நதிக்கிற நிறைய கள்ளர் பயம் உண்டுடா. கிருஷ்ணன் சிரிக்கிறான், கள்ளனுக்கு ஒரு கள்ளன் உண்டோ, நானே திருட்டு பையன், என்ன விட திருட்டு பையன் லோகத்துல உண்டோ அப்படின்றான். யசோத சொல்றா, காய்ச்சின பால் தரேன்டா, கல்கண்டு சீனி தரேன்டா. கிருஷ்ணன் சிரிக்க, நான் போகும்போது திருடின்னு போய்க்கிறேன், இதுக்காக ஸ்பெஷலா வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, அது திருடுறதே ஒரு தனி சுகம்தான் அப்படின்றான். நந்தகோபர் கேட்டா என்னடா பண்ணுவேன், நான் தோ பந்து விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லு, தோ வந்துடுறேன்றான். இந்த பசங்க தோ வரையினால இப்ப வரமாட்டான இருக்கும். ஆச்சரியம். அழகான பாட்டு, நிஜமாவே அனுபவிச்சு ஒரு கிருஷ்ணலீலா பாட்டு. அழகா பகவன் ஆனந்தமா மாடு மேய்க்க போறான். இந்த தர்மம், அவன் குட்டி குழந்தை தானே, அவனை போய் காட்டுல 2 குட்டி மேய்க்க அனுப்பலாமா அப்படின்னா, அந்தந்த வயசு ஆயிடுத்துன்னா இந்தந்த வேலைகள் பண்ணணும்னு குழந்தைகள் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும். உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லப்படாது. குழந்தைகளுக்கு பொறுப்பு கொடுத்து வழிகாட்டினோம் அப்படின்னா பெரிய காரியங்கள் சாதிக்கும். இல்ல நம்ம இழுத்து போட்டு பண்ணோம்னா 18 வயசுலயும் நம்ம தான் அதுக்கு செருப்பு எடுத்து போடணும். ஜாகிரதை ஜாகிரதை. இதுகெல்லாம் குட்டியா இருக்கும் பொழுதே வேலை வாங்கி பழகினா உங்களுக்கு வயசாகும் பொழுது நீங்க வேலை பண்ண வேண்டாம், அதுங்க பண்ணும். இல்லையோ அது கல்யாணம் பண்ணிக்கிற வஸ்து வரைக்கும் நீங்க வேலை பண்ணணும். ஜாகிரதை ஜாகிரதை. இப்பயே முழிச்சுக்கோங்க அம்மா அப்பா எல்லாம். இதுகெல்லாம் ஒவ்வொரு பக்குவத்தில் இருக்கும் பொழுதே வீட்டு வேலைகள் சொல்லி பழக்கி மற்ற வேலைகள்லாம் செய்ய பழக்கினேலோ பொழைச்ச, இல்லையோ கை கட்டி வாய் பத்தி அடியேன் தாசன் தாசானுதாசன் அப்படின்னா நிக்கணும். கண்ணன் அழகா மாடு மேய்க்க போறானா, தேவர்கள்லாம் ஓடி வந்துட்டாளாம். சில பேர் புல்லா நிக்கிறா, சில பேர் மரமா நிக்கிறா, இப்படி எல்லாம் நிக்கிறாளா கிருஷ்ண தரிசனம் பார்க்கறதுக்காக. அந்த காட்டுக்குள்ள வரான். இவனை பார்த்த உடனே மயில்கள்லாம் நீருண்ட மேகம் வந்துடுத்து மழை பெய்ய போறதுன்னு நினைச்சு தோக விரிச்சு ஆடுறது, குயில்கள்லாம் அழகா கூவுறது, மரங்கள்லாம் அழகா பூச்சொரியறது, இப்படி ஆனந்தமா இருக்கான். சரி, காட்டுக்கு வந்து என்னடா பண்ண போறான்னா, கண்ணுக்குட்டிகள்லாம் புல்லு மேயும், இவாள்லாம் விளையாடிட்டு இருப்பான். என்னடா விளையாடுறா அப்படின்னா, கண்ணை கட்டி விளையாடுறான், கண்ணாமூச்சி விளையாடுறாளாம், பந்து விளையாடுறாளாம். சமயத்துல பச்சை குதிரை தாண்டதுன்னு விளையாட்டு இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியாது. ஒரு பயல குனிய வச்சுட்டு எல்லாம் லைனா ஓடி வந்து அவன் முதுகுல கைய வச்சு காலை அப்படி அகட்டின்னு அப்படி போய் குதிக்கணும். அதெல்லாம் இப்ப ஏசியன் ஒலிம்பிக் கேம்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடிகிறது. இந்த குழந்தைகள் விளையாடும். எல்லா பசங்களும் பார்க்கறாளாம், டே கிருஷ்ணா நீ குனிடா அப்படின்றான். பகவான் சொல்லா, போங்கடா, எப்ப பார்த்தாலும் என்னையே குனிய சொல்றேன், எனக்கும் தாண்டணும்னு ஆசையா இருக்குடா. உடனே ஒரு பையன் சொன்னான், கிருஷ்ணா உனக்கு ஏது பேராசையா தெரியல, ஏண்டான்னா நீ இருக்கிற குண்டுக்கு எங்க முதுகுல கைய வச்சு நீ தாண்டினா முதுகுல சுக்குநூறா உடஞ்சினும்டா கிருஷ்ணா. நாங்கெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் நன்னா இருக்க வேண்டாமா, எப்பயும் போல நீ குனி, ஒன்னு நாங்க தாண்டுறோம்னுட்டா. சரி போங்கோடா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை குனிய வச்சு பரபிரம்மத்து மேல கைய வச்சு தாண்டறதுகளா, லைன்ல நேரம் நிக்கிறதுகளா. பகவான் சொல்றான், குனிஞ்சு குனிஞ்சு நான் கண்ணுக்குட்டி மாதிரி ஆயிட்டேன்டா அப்படின்றான், முதுகு திரும்ப மாட்டேங்கிறதுடா. பரவாயில்லடா கிருஷ்ணா, ஏதோ ஒரு 10-50 குழந்தைகள்லாம் பரவாயில்ல, போகிற 5 லட்சம் குழந்தைகள் 10 லட்சம் குழந்தைகள், இத்தனை குழந்தைகளும் தாண்ட வரைக்கும் பகவான் இப்படியே நிக்கிற சமயத்தை நின்றுட்டே தூக்கிடுறான். இப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் இன்னும் எஃபெக்டே இல்லாம நிக்கிற சௌக்கியமா 4 கையை இப்படி வச்சு நன்னா தூங்கி போயிட்டான். ஒரு பையன் வந்தா, ஓடி வந்தா, அங்கேருந்து ஒரு புல்லை எடுத்தான், நேர கிருஷ்ணன் மூக்குக்குள்ள கொண்டு விட்டா பரபிரம்மத்துக்கு அப்படின்னா. என்னடா கஷ்டப்பட்டு விளையாடுண்டா, தூங்கிட்டு இருக்கேன், ஏண்டா ஒருத்தர் 5 பேர் 10 பேர் குதிச்சா பரவாயில்லடா, 5 லட்சம் பேர் குதிச்சிருந்தா யாரா தூங்காம இருப்பா, போங்கோடான்னு சாமா. அப்படி எல்லாம் விளையாடுறான். மத்தியானம் பசிக்கிறதா, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறாள். ஏதோ மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்குகள். சில பேர் தாமரை இலையை கொண்டு வந்து வச்சுருக்கா, சில பேர் அங்க பாறை இருக்குமே, அந்த பாறையில குழியா இருக்குமே, அதையே தட்டா வச்சுக்கிறதுக்கு. சிலதெல்லாம் ஏதோ மரத்தோட இலையெல்லாம் பிரிச்சு கொண்டு வந்து, சில இதெல்லாம் தாமரை புஷ்பத்தையே கொண்டு வந்து பாத்திரம் மாதிரி வச்சு சாப்பிடுறது.
சில குழந்தைகள் ரொம்ப சமத்து, அப்படின்னா சமப்படல, பசி ஜாஸ்தியா போயிடுச்சு, கீழே புல்லெல்லாம் அப்படி தொடச்சதுகள், அழகா தன்னுடைய வேஷ்டியை கைட்டி வச்சதுகள், அது மேல சாதம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுடுது. அவ்வளவுதான். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். ரொம்ப அழகா ஆண்டாள் சொல்லலாம். ரொம்ப சுகமா வாழ்றா. அவளுக்கு ஒன்றும் பெருசா அந்த ஒண்ணுமே தெரியல. கிருஷ்ணனோட இருக்கிறது ஒன்றுதான் சுகம். அவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியல. இதுலயே ஒரு குழந்தை எங்க அம்மா இன்னைக்கு லட்டு கொடுத்துருக்கா, பூந்தி கொடுத்துருக்கா, முறுக்கு கொடுத்துருக்கா அப்படின்றது. அது அழகா கொண்டு எல்லா குழந்தையும் கொண்டு வந்திருக்கு. அது வாயில கடிக்கிறது. கிருஷ்ணன் அவன் மேல பாஞ்சு அவன் பாதி கடிச்ச முறுக்க பிடுங்கி இவன் சாப்பிடுறான். உடனே அவனுக்கு கோவம், டே என் முறுக்க பிடுங்கினியான்னு கிருஷ்ணன் ஓங்கி ஒரு குத்து. அதுக்கா தைரியம் இருக்கா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் குத்துறதுக்கு? திருப்பதி பெருமாளை போய் யாரா குத்துவேளா? உடுப்பி கிருஷ்ணனை பார்த்து ஓங்கி அறையலான்னு தோணுமான்னா? இந்த குழந்தைகள் விளையாடுறாலும் பரபிரம்மத்தை தன்னுடைய சகாவா நினைச்சு விளையாடுற. அதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும் இல்லையா? அஹோபாகியம் அஹோபாகியம். நந்த கோப விரஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்றார் பிரம்மதேவர். பகவான ஃப்ரெண்டா பாக்குற ஒரு பாவம், பகவான குழந்தையா பாக்குற பாவம் யசோதையோட பாவம். யசோதை, கௌசல்யா, தேவகி எல்லாம். அர்ஜுனன் ஃப்ரெண்டா பாக்குறான், சுவாமியா பாக்குறான். ராமச்சந்திர மூர்த்தியை எஜமானமா பாக்கிறார் ஆஞ்சநேயர். அப்படி பகவானை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஜோரா இந்த குழந்தைகள் எல்லாம் ஃப்ரெண்டா பாக்குறது, கிருஷ்ணனும் ஃப்ரெண்டா விளையாடுறான். இதுல எல்லாம் வர பகவான் தான் நடுற சமயத்துல ரெண்டு குழந்தைகளோட சண்டை வந்துடும். உடனே ஒரு லட்டை கொண்டு வந்து கிருஷ்ணா, அண்ணா தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா வருவா மாடு மேய்க்க. அவ அம்மா சொல்லியிருக்கா, சண்டை போடாம சாப்பிடுங்கோ, சண்டை வந்துடுச்சுன்னா பலராமன் கிட்ட போங்க, அழகா பிரிச்சு கொடுப்பான் அப்படின்னு இருக்கா. இதுங்களுக்கெல்லாம் பலராமன்னா கொஞ்சம் சீனியர்னு ஒரு நினப்பு. அவர்கிட்ட போனா ரொம்ப எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவார். நமக்கெல்லாம் ஏத்த ஆளு கிச்சா பையதான். அதுல அது என்ன பண்ண, சில குழந்தைகள்லாம் கிருஷ்ணன் ரொம்ப ஃப்ரெண்டுன்றதால கிருஷ்ணா அப்படி கண்ணடிச்சிடும். அப்புறமா ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா தரேன், எனக்கு காக்கா கடி கடிக்கிறதுல கொஞ்சம் ஜாஸ்தியா கடின்னு வேற சொல்லணும், இல்ல கண்காட்டி. உடனே பகவானும் சரியும் தலையாடிடுவான். இவன் இங்கே தட்டுவான், டே கிருஷ்ணா எனக்கு அது விடுறா அப்படின்வான். சில பேருக்கு இந்த கிருஷ்ணனை கண்டா பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் பிடுங்கி தின்னுங்கிறான் அப்படின்னு. அதனால பகவான் கிட்ட காக்கா கடி கொடுக்குற ஒரு லட்டை. உடனே பகவான் நச்சப்படாம கடிக்கிறேன்னு சொல்லி இந்த வஸ்திரத்தெல்லாம் எடுத்து உள்ள போட்டு பொடிஞ்சு, அதெல்லாம் ஒரு குழந்தையோட சுகம் தானே. அதை எடுத்து அப்படி வாய் வச்சுட்டே இருக்கான். அதுவும் கடைசி நடானா பொருள் விளங்கா உருண்டை. அது இன்னைக்கு பொருள் விளங்கா உருண்டைதான். அது இந்த காலத்தை ரொம்ப சாஃப்டா பண்ண ஆரம்பிச்சுட்டான். அது கண்டிக்க வாயில ஊற வச்சு அது அதெல்லாம் ஒரு நிஜமாவே ஒரு சுகம். ஆனா இந்த காலத்தை அவ்வளவு தைரியம் எல்லாம் யாருக்கு இல்ல வச்சுக்கோங்க. பல்லு சொல்றது இல்ல. அந்த பொருள் விளங்க உருண்ட பகவான் இந்த குழந்தை கை இப்படியே வச்சிருக்கான். இங்க கீழே விழுந்துட்டு போறது, இது கை இப்படியே வச்சிருக்கா பகவான் அப்படின்னா பகவான் இப்படியும் முழிக்கிறான். என்னடா ஆச்சுன்னா, உருண்டை உள்ள போயிடுச்சுடா. இவ்வளவு நேரம் கடிக்க ட்ரை பண்ணிடா. இவனுக்கு அவன் கிழமை ஒருத்தர் தொண்டையை பிடிச்சான். கிருஷ்ணா அப்படியே வெள்ள துப்பிட முடிங்கிடா. சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்தார், நீ என் கழுத்தை பிடிச்ச அவன் பயங்கரமா பிடிக்கிறான். அப்படி பிடிக்கிறான் பகவான். அப்படியே இருடா 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 இருடா, வெள்ள வருது வெள்ள வருது வெள்ள வருதுமா. ஒரு குழந்தை விட்டு கொஞ்சம் லூசா 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 விட்டு அண்ணே அவன் பாடா விட்டான். கிருஷ்ணா துப்படா துப்படா. ஏண்டா ஏதோ வருது, நீ எப்ப வருதுன்னு சொல்ல வந்தேன்டா. பொருள் விளங்கா உருண்டை பொருள் விளங்காத பிரம்மத்துக்குள்ள போயிடுச்சு. அவன் ஓன கதறி கதறி அழறான். எங்க அம்மா ஆசையா கொடுத்து அப்பயே சொன்னா பலராமன் கிட்ட போ சொன்னா, நான் தான் கேட்கல. அண்ணன் வந்து தம்பி அடிக்கிறான். ஒழுங்கா நீ நானே இப்ப இங்க பங்கு பிடிச்சிட்டு இருக்கலாம், இவன் கிட்ட போய் கொண்டு கொடுத்து ஏடா அப்படின்னு சொல்ல எல்லாம் சண்டை போட்டு. அப்புறம் பகவான் கவலைப்படாதீங்கடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேற ஏதோ ஒரு பையனோட திருடி இவன் கிட்ட கொடுக்க, இப்படி சமாதானம் பண்ணிட்டு ஆட்டம் பாட்டம் விளையாட்டு வேற ஒண்ணுமே தெரியல. அவளுக்கு உலகமே கிருஷ்ணனோட. அதானே வாழ்க்கை. வேற என்ன வேணும்? வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதானே ஒவ்வொரு நாளும் பிரயத்தனப்படுறோம். அந்த குழந்தைகளுக்கு இதே நடப்பு. சாயங்காலம் வீட்டுக்கு போய் சொல்றது, இன்னைக்கு பொருள் விளங்கா உருண்டையை கொடுத்துட்ட, கிருஷ்ணன் எல்லாத்தையும் முழுங்கிட்டான், ஒண்ணு கூட கிடைக்கல. அவன் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், கண்கள்ல ஆனந்த பாசம். கிருஷ்ணா நான் பிரார்த்திச்சிருந்தபடியே வாங்கினுட்டியே. ஏன்னா குழந்தைகிட்ட எதை சொல்றோமோ அதை பண்ணாது. பலராமன் கிட்ட போடா சொல்லியிருக்காலும் நான் போகாது. அவளுக்கு தெரியும் கன்ஃபார்மா கிருஷ்ணன் கிட்ட தான் போகும்னு. கிருஷ்ணனை காக்கா கடி கடிச்சு கொடுன்னா அவன் இப்படிதான் பண்ணான்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா அவ பிரார்த்திச்சிருக்கா, கிருஷ்ணா இந்த பொருள் விளங்கா உருண்டை உனக்காக கொடுத்திருக்கேன், நீ சாப்பிடணும்னு பிரார்த்திச்சுண்டா. இவன் நேர போகல,
ஆனா கண்ணன் உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியா இருக்கிறதுனால இந்த கோபியுடைய பிரார்த்தனை அப்படியே ஸ்வீகரிச்சுட்டான். பக்தி பக்தி அவ்வளவு சுகமா இருக்கு கிருஷ்ணலீலா. இந்த மாதிரிலாம் அனுபவிக்க வேண்டியதுதானே. யாராவது உங்களை தடை பண்ணாளா? ஒரு தடையும் இல்லை. ராத்திரி படுத்துண்டு பிரார்த்தனை பண்ணுவ, கிருஷ்ணா எனக்கு இந்த மாதிரி உன் லீலைகள்லாம் அனுபவிக்கணும்டா கிருஷ்ணா, எனக்கு ஒன்னும் தெரியாது, கொஞ்சம் காட்டி கூடேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கல. ஒரு நாள் சத்தியமா இந்த அனுபவங்கள் கிடைக்கும். எதுவுமே பொய் கிடையாது, எதுவுமே நமக்கு கிடைக்காதது கிடையாது. கிடைக்கிறதுக்காக நம்ம கேட்கலையே. ராத்திரி வந்துடுதுன்னா சாப்பிடணும், தூங்கணும். அப்ப அட காத்தால 5 மணிக்கு அது டைம் வச்சிருக்கோம் அவ்வளவா. திருப்பி அடுத்த நாள் காத்தால சனிக்கிழமை வந்தா ஒரு கமிட்மெண்ட், ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு கமிட்மெண்ட், மாசம் முதல்ல ஒரு கமிட்மெண்ட், அப்புறம் இன்னைக்கு அவாத்துல கல்யாணம், இவாத்துல கிரகப்பிரவேசம், அப்புறம் டாக்டர் பார்க்கணும். இப்படி போயிட்டே இருக்கும். அது மிஷினை விட மோசமா போயிட்டு இருக்கும். நம்முடைய எது சுகம் எதுவுமே எல்லாரையும் பார்த்து ஹாய் வாங்கி சிரிச்சிருந்து சந்தோஷம், ஐ எம் வெரி ஃபைன் அப்படின்னு. ஆனா நிஜமாவே சந்தோஷமா இருக்கோமானா அதோ இன்னைக்கு காத்தால இது ருட்டீனா போயிட்டு இருக்கு. லைஃப் ருட்டீன் கிடையாது. எல்லாம் பண்ணணும், எல்லாத்துலயும் ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா? இப்ப சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணும். ஸ்கூல் போகிறது அழுதுண்டே போவோம், என்ஜாய் பண்ணுவோம். இந்த அனுபவங்கள்லாம் ஒரு வயசுல அப்படியே தொலைச்சிடணும். சரியா ஒவ்வொரு நாளும் நாம நம்மளதான் தேடிட்டு இருக்கோம். அவ்வளவு சந்தோஷமா இருந்த நான் எங்க, எதுக்குமே அசராம தைரியமா இருந்த நான் எங்க, எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்ட நான் எங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இல்லாம இருந்த நான் எங்க, தேடிட்டு இருக்கோம். நம்மள ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டேஜ் தேட ஆரம்பிப்போம், அப்புறம் அடுத்த ரொட்டீன்ல போயிடும். நிஜமா நம்மள தேடிட்டு இருக்கோம். உங்களை கண்டுபிடிங்க, உங்களை தொலைச்சிட்டே இல்லையா கண்டுபிடிங்க, கிருஷ்ணடியிலால கண்டுபிடிங்க, கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துருங்க, குழந்தையா மாறிடுங்க. குழந்தையா மாறுறதுன்னா வயசே இல்லை, மனசு, இந்த குதூகலம். நீங்க என்னைக்குமே குழந்தைதான். 90 வயசு ஆனாலும் கிருஷ்ணனுக்கு குழந்தைதான், சந்தேகமே வேண்டாம். நமக்குள்ள இருக்க அந்த உற்சாகம் அப்படியே தான் இருக்கு. நமக்குள்ள கிருஷ்ணன் எப்பயுமே இருக்கு. அதனால எல்லாம் முடிஞ்சாச்சு, வாழ்க்கை முடியவே முடியாது. சரீரத்துக்கு தான் வயசாகுது, உங்க மனசுக்கோ உங்க உற்சாகத்துக்கோ வயசோ எதுவுமே கிடையாது. அதனால குழந்தையாவே இருங்க, குழந்தையா நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே நான் குழந்தை, உங்க பொறுப்புகள் இருக்கட்டும், கடமைகள் இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கட்டும், மனசுல நான் கிருஷ்ண குழந்தை, இந்த பாவம். அந்த கோகுலத்தில் இருந்தவளுக்கு அந்த பாவம் இருந்தது. பிருந்தாவனம் முழுக்க இந்த கிருஷ்ணலீலையை அனுபவிச்சா. அதனால மனமே பிருந்தாவனம். உங்க வீடு பிருந்தாவனம் நினைச்சுக்கோங்க, உங்களை யசோதையா நினைச்சுக்கோங்க, உங்களை நந்தகோபுரா பாவிச்சுக்கோங்க. என் வீட்டுல கிருஷ்ணன் இருக்கான், வாடா கிருஷ்ணா வருவான். கலியுகத்துல அவ்வளவு அழகா ஒரு ஸ்திரீ கிருஷ்ணனை தன் பிள்ளையோ வளர்த்துட்டு வரா. சனாதன கோஸ்வாமி அவ்வளவு அழகா அனுபவிக்கிறான். அவாத்துல ஒரு கிருஷ்ண விக்கிரகம் இருக்கு, அவனை பிள்ளையா வளர்த்துட்டு வரா. பகவான அவாத்துல பிள்ளையா வளர்ந்து வரா. பிள்ளை பேர் சதன், கிருஷ்ணன் பேர் மதன். இது ரெண்டுத்தையும் வளர்த்துட்டு வரா, பிள்ளை மாதிரியே வளர்த்துட்டு வரா கிருஷ்ணன். முடியுமானா முடியும். அதனால என்னைக்குமே நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. சில கவலைகள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை சுருக்க முடியாது. 4 பேர் திட்டுறதுக்காக எல்லாம் மனசை நின்று போயிடாதீங்க. நினைச்ச காரியம் நடக்கலைன்றதுக்காக வாழ்க்கையை வெறுக்காதீங்க. ஆபீஸ்ல திட்டினான்றதுக்காக கோச்சுக்காதீங்க. போயிட்டே இருக்கணும். கிருஷ்ண பக்தி இருக்கு, பகவான் இருக்கான். என்னைக்குமே குழந்தைகள் தான். உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கு, ஒரு ஆனந்தம் இருக்கு, நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் இந்த கிருஷ்ணலீலா இப்ப கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. மனசு எவ்வளவு பாரங்கள் இலகி லேசா இருக்கு. இதுதான் நீங்க பாரமே. நீங்க யாரும் பொதிமாடு கிடையாது, கழுத கிடையாது. எல்லாத்தையும் சுமந்துட்டு அப்படி ஓடுறதுக்கு சுதந்திரமான ஆத்மா, சுத்தமான பவித்திரமான ஆத்மா, ஒரு துளி கூட கல்மஷம் இல்லாத ஆத்மா. அந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கு. அதனால என்னைக்கும் நீங்க குழந்தைதான். நான் கிருஷ்ண குழந்தை. இன்னைக்கு இதை நினைச்சுட்டே உங்களை, நான் கிருஷ்ண குழந்தை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க பாட்டு உங்க வேலையை பண்ணுங்க, சமையல் வேலையோ, வீட்டு வேலையோ, ஆபீஸ் வேலையோ, குழந்தை மாதிரி போங்கள. நிஜமாவே வித்தியாசம் தெரியும். பகவான் உங்களை என்னைக்குமே குழந்தையாத்தான் பார்க்கிறார். ராதே கிருஷ்ணா. மீதி லீலைகள் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா 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 ராதே. யாரா குழந்தைகள் இருக்கானா முன்னாடி அனுப்பி விடுங்க. ரைட் 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 ரைட்.
கீதாக்கு பழம் கொடு, கீதாக்கு பழம் கொடு. கீதாக்கு பழம் கொடு, அம்மாக்கு பழம் தான். கிருஷ்ணா இன்னொரு பழம் தான். அம்மாக்கா Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe 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 Krishna Radhe Krishna सद्गुरु महाराज की समस्त भाषा बदल को गोविंद नाम संकीर्तनम जय सद्गुरु महाराज की जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா सुखिनो भवन्तु. लोका समस्ता लोका समस्ता सुखिनो भवन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. जय श्री इंदु माता की. जय श्री पालार माता की. जय बोलो श्रीमद्भागवत महापुराण की जय. राधे कृष्ण.